எல்லாம் இருக்கிற இடங்களில் நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். இது தேவனாகிய கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஆமென். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவும். இப்பொழுது கூட இந்த ஆசீர்வாத மையத்தையும் விசேஷமாக தேவ மக்கள் ஒவ்வொருவரையும் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஒரு ஆசீர்வாதமான ஜெபத்தை பாஸ்டர் செலினா பாஸ்கர் அவர்கள் வந்து உங்களுக்காக ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். ஹல்லேலூயா. நாம் யாவரும் கண்களை மூடி எழுந்து நின்று நாம் ஜெபம் செய்வோம். ஆமென். ஹல்லேலூயா. எழுந்து நின்று பயபக்தியோடு நாம் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவே, இந்த நேரத்திலே அருமையான இந்த மிஸ்பா சபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே. எங்கள் தேவனே, மகிமையின் ஆலயத்தை நீர் மகிமைப்படுத்துகிறதான தேவன். முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று எங்களுக்கு வாக்கு பண்ணின எங்கள் தேவனே, இந்த நேரத்திலே கர்த்தாவை உம்முடைய மகிமை விளங்க பண்ணுங்க ராஜா. இந்த நாள் முதலாய் மகிமையின் மேல் மகிமை விளங்க பண்ணி கொண்டே இருங்க ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று அழைக்கப்படும் என்று நீர் சொல்லி இருக்கிறீங்க ராஜா. ஆண்டவரே, இந்த வீட்டிலிருந்து எப்பொழுதும் சதா துதிகளும் ஜெபங்களும் ஆராதனைகளும் கர்த்தாவை ஏறெடுக்கப்படுகிற ஸ்தலமாக நீர் இந்த ஸ்தலத்தை ஆசீர்வதிப்பீராக ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை விளங்க பண்ணுங்க. நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதையும் கர்த்தாவே, நீர் மகிமையானவைகளை செய்கிறவர் என்பதையும், நீர் சுகமளிக்கிற தேவன் என்பதையும் கர்த்தாவே, நீர் கர்த்தாவே விடுதலை கொடுக்கிறவர் என்பதையும், ரட்சிக்கிற தேவன் என்பதையும், ஆண்டவரே பாவ மன்னிப்பை அளிக்கிறவர் என்பதையும் இந்த இடத்திலே நீங்க விளங்க பண்ணுங்க. எங்களுடைய அருமையான பிள்ளைகள் பாஸ்டர் ராஜாவுக்காக, அவருடைய அருமையான மனைவி ஆண்டவரே எங்களுடைய உஷாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அருமையான எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மோசஸ் டேனியலுக்காக, ஏரனுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தேவனே, நீர் இந்த குடும்பத்தாரை ஆண்டவரே வேறு பிரித்தெடுத்து ஆண்டவரே உம்முடைய ஊழியத்திற்கு என்று ஏற்படுத்தினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்ற வார்த்தைகளின்படி ராஜா, இந்த குடும்பத்தை இந்த இடத்திலே வல்லமையாய் விளங்க பண்ணுங்க ராஜா. வல்லமையாய் பயன்படுத்துங்க ராஜா. அருமையான இந்த சபைக்கு வருகிற ஒவ்வொரு குடும்பத்தாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தைகளை உம்முடைய ஊழியக்காரனிடத்திலிருந்து கேட்டு அனைவரும் கர்த்தா உமக்கென்று ஊழியம் செய்கிறவர்களாக, இந்த வட்டாரத்தின் ஜனங்களை ஆதாயம் பண்ணுகிறவர்களாக உம்முடைய வல்லமையான மகிமையின் அபிஷேகம் சபை மக்கள் மேலே இறங்கட்டும் ராஜா. உஷாவுடைய பெற்றோருக்காக ஆண்டவரே, சகோதரன் ராஜாவுடைய பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும். உடன் பிறந்தவர்கள் ஆண்டவரே, சபை மக்கள் எல்லார் மேலேயும் உம்முடைய பலத்த அபிஷேகம் இறங்கி சந்ததி சந்ததியாய் நீங்க ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆசீர்வதிங்க. இன்று முதல் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் ஆண்டவரே காணப்படட்டும். உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா, தொடர்ந்து நன்மைகளை கட்டளையிடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். 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 Thank you பாஸ்டர். நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். அல்லேலூயா. நல்ல சத்தமா ஆண்டவரை மகிமைப்படுத்தி அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் ஒரு வேத பகுதியை வாசித்து நாம் அடுத்த நிகழ்வுகளுக்கு கடந்து போகலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 136 சங்கீதம் எடுத்துக்கொள்ளலாம். முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன், இரண்டாவது வசனம் நீங்கள் மாறி மாறி ஆண்டவருடைய வார்த்தையை வாசிப்போம். அல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவன், கேட்கிறவன், கை கொள்கிறவன் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். வாசிக்கும் போதே தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மீது கடந்து வரும். எடுத்துக்கொள்ளலாம். 136 சங்கீதம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது.
வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவர்களை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தியருடைய தலைசன்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ராஜாவாகிய ஓகை அளித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையில் இருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சேர்ந்து வாசிப்போம். பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவர். ஹல்லேலூயா. விடுதலை தந்த தேவன், சத்துருவின் கையிலிருந்து விடுதலை தந்த தேவன், மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன், இந்நாள் வரைக்கும் நம்மை போஷித்து வருகிறார். பரலோகத்தின் தேவனை துதிப்போம், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஆக தேவனுடைய வார்த்தையின்படியே துதியோடு அவர் சந்நிதியில் பிரவேசித்து மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்ற வார்த்தையின்படியே இப்பொழுது நாம் துதி ஆராதனை வேலைக்குள்ளாக கடந்து செல்வோம். தொடர்ந்து டேனி உங்களை துதி ஆராதனைக்குள் நடத்துவாரா. ஆமென். அல்லேலூயா. 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 இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவான சரீரமாகிய சபைக்கு இயேசு தலைவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தலைவர் இயேசுவை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லலாமா? உயிரோடு ஒரு அல்லேலூயா. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். நாம் யாவரும் இருக்கிற இடத்துல எழுப்பி நிற்கலாம். இயேசுவை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுப்பி நிற்கலாம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் உங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் உங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நாங்கள் நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை இன்றைய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நாங்கள் நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை இன்றைய துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாக தேர்ந்தெடுத்து மரணத்தின் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் இயேசுவை பார்த்து சொல்லலாம். உடன்படிக்கை எனக்கு உந்தனின் பிள்ளையாய் மரணத்தின் விளிம்பில் நின்றே நின்ற என்னை ஜீவனின் பாதையில் கர்த்தர் செய்த நன்மைக்காக நாங்கள் நன்றி செலுத்த என்னை மறவா அவர்
கர்த்தர் செய்த நன்மைக்காக நாங்கள் நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை என்னை துதித்தவர். பாதைகள் என்னை சூழ்ந்தபோது, பாதைகள் என்னை சூழ்ந்தோம், செட்டைகளாலே எல்லாம் தூதர்கள் அனுப்பி உதவி செய். பாதைகள் என்னை சூழ்ந்ததும் செட்டைகளாலே. Thank you Jesus. பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி அந்த இயேசுவை பார்த்து கர்த்தர் செய்த நன்மைக்காக நாங்கள் நன்றி செலுத்தவர். என்னை மறவா அவர் கிருபை என்னை துதித்தவர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நாங்கள் நன்றி செலுத்தவர். எங்களை மறவாமல் இருக்கிறவரே அவர் கிருபை என்னை துதித்தவர். தேவைகள் நெருக்கி இன்று அற்புதமாக பெருக வைத்தார். பெருகவே கண்ணீரின் பாதையில் கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் கண்மணியே என்று கர்த்தர் செய்த செய்த நன்மைக்காக நாங்கள் நன்றி செலுத்தவர். என்னை மறவா அவர் கிருபை என்னை துதித்தவர். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் மாலை போதிலும் துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் மாலை போதிலும் துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். எல்லாரும் கர்த்தர் செய்த நன்மைக்காக நாங்கள் நன்றி செலுத்த வந்தோம். என்னை மறவா அவர் கிருபை என்னை துதித்தவர். இயேசுவே உம்முடைய நன்மைகளுக்காக நன்றி. நீ செய்த நன்மைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி செலுத்த வந்தோம். என்னை மறவா அவர் கிருபை என்னை துதிக்க வந்தோம். ஆராதிக்க வந்தோம். அன்பு கூட வந்தோம். யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம். தூயவர் இயேசுவை நாங்கள் உண்மையே ஆராதிக்க வந்தோம். அன்பு கூட வந்தோம். யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம். தூயவர் இயேசுவை அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நாங்கள் நிரம்பிட வந்து அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து எல்லாரும் ஆராதிக்க வந்தோம். அன்பு கூட வந்தோம். துதித்திட வந்தோம். ஆராதிக்க வந்தோம். அன்பு கூட வந்தோம். யெகோவா தேவனையே நன்மை செய்தவர்க்கே நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துவோமே. எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். எண்ண முடியாத அளவுக்கு நன்மைகள். என் ஜீவியத்தை காணிக்கையாய் உங்கள் செலுத்துகிறோம். என் ஜீவியத்தை காணிக்கையாய் உங்கள் செலுத்து. கைதட்டி ஆராதிக்க வந்தோம். அன்பு கூட வந்தோம். யெகோவா தேவனே இயேசு கிறிஸ்துவே பரலோக தேவனே சர்வ வல்லமையானவரே உம்மை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. ஆராதிக்க வந்தோம்.
தேவனே, உம்மை துதிக்கிறோம். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவை. இஸ்ரவேலின் துதிகள், இஸ்ரவேலின் துதிகளிலே வாசம் செய்கிற பரிசுத்தரே, வாசம் செய்பவரே. இஸ்ரவேலின் துதிகளிலே அல்லேலூயா, வாசம் செய்பவரே. உம் சபையுடனே, உம் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைக்கும். எவ்வளவு பெரியவரே. அல்லேலூயா, கிருபையும் கிடைக்கின்றதே. எல்லாம் சேர்ந்து சபையாய் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவாயே மலையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. நாங்கள் அன்பு கூற வந்தோம், யெகோவாயே மலையே. துதித்திட வந்தோம். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. துதி கன மகிமை, துதி கன மகிமையுமே, ஒரு மனதோடு செலுத்துவோமே. துதி கன மகிமையுமே, ஒரு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியாய் நடத்திடுமே. நிரப்பும் கர்த்தாவே. கரங்களை தட்டி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவாயே மலையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவை. ஆராதிக்க வந்தோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவாயே மலையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவை. அல்லேலூயா. நல்ல கைதட்டலாம் ஆண்டவருக்கு. கடைசி சரணத்தை மறுபடி பாட போறோம். Put the third stanza. துதி கன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. அல்லேலூயா. இந்த இடத்துல வாங்கின நாள்ல இருந்து 100 நாளைக்கு மேல இந்த இடத்துல ஜெபம் நடந்திருக்குது. கைதட்டலாம் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் காலையில் எவ்வளோ மீட்டிங் இருந்தாலும் சரி இங்கே வந்து இங்கே ஜெபம் பண்ணிட்டு போயிருக்கிறோம். எதுக்குன்னா துதி கன மகிமை இயேசுவுக்கு செலுத்த. அல்லேலூயா. எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்படும். அல்லேலூயா. வேற ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன், கிறிஸ்துவின் அன்பே இல்லாமல். அல்லேலூயா. நத்திங் பட் ஜீசஸ். அல்லேலூயா. இயேசுவை உயர்த்துகிறோம், இயேசுவை மகிமைப்படுத்துகிறோம். அதுக்காக தான் இப்படி கட்டியிருக்கோம். ஆனால் இது நிரந்தரம் கிடையாது. இதை விட நம்ம பெருசா கர்த்தர் நம்ம கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னை கேளும், ஜாதிகளை உனக்கு சொந்தமாகவும் பூமியின் எல்லைகளை சுதந்திரமாகவும் தருகிறவரே. துதி கன மகிமையுமே முழு மனது, அறகுறையா கிடையாது. ஏதோ கொஞ்சம் வீட்டில் யோசிச்சுட்டு இல்லை, எவ்வளவு நன்மை நமக்கு செய்திருக்கிறார், ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செய்திருக்கிறார். எத்தனையோ திருமணங்கள் சபையில நடந்திருக்குது. இன்னைக்கு 8 பேர் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. கைதட்டலாம் ஆண்டவருக்கு. இதோட இந்த ஞானஸ்தான தொட்டில 13 பேர் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஜெபம், ஒவ்வொரு நாளும் இயேசு பெரியவர் என்பது இதிலே விளங்குகிறது. துதி கன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. அடுத்தது சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் நிரப்பிடுமே. இந்த இடத்துல இருந்து நீங்க முடிச்சிட்டு போறப்ப சம்பூரண ஆசீர்வாதத்தோட தான் போக போறோம். அல்லேலூயா. இயேசு அதை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 1 2 3 4 முழு மனதோடு செலுத்துவோமே. துதி கன மகிமை இயேசுவை நினைச்சு பாடலாம். முழு மனதோடு மறுபடி பாடலாம். துதி கன மகிமையுமே. துதி கன மகிமையுமே. முழு மனதோடு இயேசுவே எழுந்தருளும் கர்த்தாவே. துதி கன மகிமையுமே. எழுந்தருளும் முழு மனதோடு ஆண்டவரே. துதி கன மகிமையுமே. துதி கன மகிமையுமே. முழு மனதோடு செலுத்துவோமே. இயேசுவை நினைத்து இயேசுவை மகிமைப்படுத்தி முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் நிரப்பிடுவோம். சம்பூரண சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் நிரப்பிடுவோம். எல்லாரும் கைதட்டி ஆராதிக்க வந்தோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவாயே மலையே. துதித்திட வந்தோம். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவை. நாங்கள் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவாயே மலையே. யெகோவாவே
ஆராதிக்க போகிறோம். எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர். நாம் பார்க்கிற பெரிய பெரிய கட்டடங்கள், பெரிய பெரிய மாளிகைகள், you are greater than the world I see என்ற ஒரு ஆங்கில பாடல் இருக்கிறது. இந்த உலகத்தை விட இயேசு பெரியவர். உலகத்தை அவர் உண்டாக்கினார், உலகத்தில் உள்ள மனிதர்களை இயேசு உண்டாக்கினார். ஒருவேளை இந்த இடத்துல நான் இன்னைக்கு தான் புதுசாக வந்திருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். எனக்கு இயேசு யாருன்னே தெரியாதுங்க, இந்த கட்டடத்தில் நான் வேலை பார்த்தேன் இந்த சர்ச்சில், அதனால இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன்னு சொல்லலாம். இயேசு உன்னை நேசிக்கிறார். எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் இயேசு நேசிக்கிறார். பாவத்திலே வாழ இயேசு துணை போகிறதல்ல, பாவியை தன்னோடு இணைத்து கொண்டு அவரை போல மாற்றுகிறார். கை தட்டலாமா இயேசுவுக்கு? எல்லாவற்றிலும் அவர் மேலானவர். ஒருவேளை இந்த இடத்துல கஷ்டத்தோடு நீங்க வந்திருக்கலாம், சரீரத்துல வியாதியோடு வந்திருக்கலாம். ஜெபிக்கிற, பாடுகிற, ஆராதிக்கிற இந்த நேரத்தில் தானே அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. நேற்று சாயங்காலம் இந்த இடத்துல ஜெபித்தோம், நேற்று காலையில ஜெபித்தோம், சபையா எல்லாரும் இணைந்து ஜெபித்திருக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர் கர்த்தாவே. ஒருத்தர் அவருக்கு முன்னாடி எதிர்த்து நிற்க முடியாது. அல்லேலூயா. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போம். எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், எல்லாத்தையும் சிருஷ்டித்தவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். பார்த்து சொல்லாமா? There is none like you. உம்மை
பரிசுத்த என்னை மீட்க பலியானார் என்னை மீட்க. பாவியான எல்லா மனிதரும் பாவியான மனிதரெல்லாம் ஓ சபலபலபரபா பரிசுத்தமாகினாரே. கல்வாரி மரணத்தினால் கல்வாரி மரணத்தினால் இயேசு நம் தகப்பனான இயேசு நம் தகப்பனான கல்வாரி மரணத்தினால் இயேசு நம் தகப்பனான. எல்லாரும் கையை உயர்த்தி நீர் மறிக்க நான் ஜெயிக்க நீதிமானானே. 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 கல்வாரி மரணத்தினால் இயேசு நம் தகப்பனானா. ஓ கல்வாரி மரணத்தினால். மறுபடியும் பார்க்கிறோம். அணுகவே முடியாத பரிசுத்த தேவன் பலியானார் என்னை மீட்க. உணர்ந்து பாடலாம். நாம் பரிசுத்தவான்களாய் இருக்கிறதற்கு காரணம் இயேசு மட்டுமே. பலியானார் என்னை மீட்க. பாவியான மனிதரெல்லாம் பரிசுத்தமாயிட்டார். பரிசுத்தமாகினாரே. கல்வாரி கல்வாரி
இருதயங்களை கர்த்தருக்கு நேராக உயர்த்துவோம். எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். இயேசு இங்கே இருக்கிறார். தேவ பிரசன்னத்தை 100% என்னால் உணர முடிகிறது. இயேசுவே, இந்த திருச்சபையை நீர் கட்டி இருக்கிறீர் ஆண்டவரே. Let your will be done as it is in heaven. பரத்திலே இயேசு என்ன நினைக்கிறாரோ அது நடக்கிறது போல இந்த மிஸ்பா பிளெஸிங் சென்டர்ல நீர் என்ன நினைக்கிறீரோ அது மட்டும் நடக்கட்டும் ஆண்டவரே. விசேஷமா இந்த நாளிலே நடக்கட்டும். குடும்பத்திலே சந்திக்கின்ற பிரச்சனைகள் விலகட்டும் கர்த்தாவே. யெகோவா ஷாலோம், சமாதானத்தின் தேவன், சாத்தானை காலின் கீழே நசுக்கினவர், இப்பொழுதே உம்முடைய பூரண சமாதானத்தை தருவீராக. தரித்திரம் மாறட்டும், இல்லாமை மாறட்டும், கடன்கள் அடையட்டும், இழந்தவைகள் எல்லாம் 7 மடங்கு திரும்ப வரட்டும் ஆண்டவரே. சகலத்தையும் திருப்பிக் கொள்வா என்ற வசனத்தின்படி ஒவ்வொருவரும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே திருப்பிக் கொள்கிறோம். மகிமையான விதத்திலே திருப்பிக் கொள்கிறோம். ஆசீர்வாதமான விதத்திலே திருப்பிக் கொள்கிறோம். சரீரத்தில் வியாதியோடு இருக்கிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே யெகோவா ராஃபா சுகத்தை தருகிறவர், சுகத்தை கட்டளையிடுவீராக. நீர் மட்டுமே மகிமையடையும், நீர் மட்டுமே எழுந்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் இருக்கிற இடத்திலே அமர்ந்து கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிரசன்னம் நம்ம மத்தியிலே இருக்கிறது. ஜீசஸ். ஓகே, சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமா உயிரோட ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு இங்கே இருக்கிறார். பொழுதுமாக நாம் முக்கியமான நேரத்திற்குள்ளாய் வந்திருக்கிறோம். இந்த மிஸ்பா பிளெஸிங் சென்டர், இந்த ஆலயத்தை நாம் தேவ மகிமைக்கென்று ஆண்டவர் நமக்கு கட்டி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆலய கட்டுமான பணி ஆரம்பித்ததிலிருந்து இதனுடைய தரிசனம் எல்லாவற்றையும் என்னுடைய அம்மா இப்பொழுது உங்களுக்கு சாட்சியாக சொல்ல போகிறார்கள். கரங்களை தட்டி மிஸ்பா திருச்சபையினுடைய அசோசியேட் பாஸ்டர் உஷா ராஜா அவர்களை வரவேற்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சாட்சி சொல்லணும்னு சொன்னால் 2 மணி கூட பத்தாது. கர்த்தர் செய்த மகிமையான காரியங்கள் எல்லாவற்றிற்காகவும் சொல்கிறதற்கு ஒரு வார்த்தை கூட இல்லை. அல்லேலூயா. பவுல் சொல்வார்ல, அகால பிறவி போன்ற என்னை அப்படின்னு. அந்த மாதிரி இந்த இடத்துல நிற்கவும் நான் என்னாலே தகுதி உள்ளவள் இல்லவே இல்லை. நான் மட்டுமல்ல, என்னுடைய கணவரும் சரி, என்னுடைய பிள்ளைகளும் சரி, நாங்கள் இதற்கு கொஞ்சமும் தகுதி உள்ளவர்கள் அல்ல. ஆனாலும் எங்கள் மேல் ஆண்டவர் பாராட்டின அளவில்லாத அன்புக்காக, இரக்கத்திற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளில் 11 வருஷங்களுக்கு முன்பாக 2013 வருஷம் ஜூலை மாதம் 27ஆம் தேதி இரவு நாங்கள் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டோம். ஏன்னா சபை அப்படின்னாலே அந்த சாட்சியை சொல்லாமல் இருக்க மாட்டோம். குடும்பமாக நாங்கள் வீட்டை பூட்டி வெளியே வந்து எங்கே இருக்கிறதுன்னு தெரியல. 3 நாள் தங்குறதுக்கு இடம் இல்லாமல் பிள்ளைங்க 2 பேரையும் கொண்டு போய் அம்மா வீட்டில் விட்டுட்டு, தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. பிள்ளைங்க இங்கே இருக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு விசுவாச சகோதரனுடைய வீட்டு மாடியில் தங்கியிருந்தோம். நானாவது எனக்கு வேறு மாற்று துணி, மற்றவங்க துணியை வாங்கி நான் கட்டிக்கிட்டேன். அவருக்கு அதுவும் இல்லை. அப்படி இருந்தோம். ஆனால் ஆண்டவர் ஒரே வருஷத்தில் 2014 ஜூலை 27ஆவது வருஷம் மிஸ்பா திருச்சபை ஆண்டவர் ஆரம்பிக்க சொல்லி கர்த்தர் வழி நடத்தினார். நேற்றோடு திருச்சபை ஆரம்பித்து 10 வருடங்கள் ஆகிறது. அல்லேலூயா. இந்த 10 வருடமும் ஆண்டவர் கண்மணி போல காத்து நிறைய சொத்து கொடுத்துருக்கார் ஆண்டவர். அல்லேலூயா. இந்த 10 வருஷத்தில் சொல்லுவாங்கள்ல, சொத்து சேர்த்துட்டிங்கன்னு, அந்த மாதிரி சொத்தை சேர்க்க கர்த்தர் கிருபை தந்தார். அநேக ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஆத்துமாக்களை ஆண்டவர் சொத்தாக கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. சொல்லணுன்னா ஒவ்வொருத்தரையும் சொல்லணும். இவங்களை விட முடியாது, அவங்கள சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு கர்த்தர் வழி நடத்தினார். இந்த இடத்துல நம்ம சபை ஆரம்பிக்கிறதற்கு கர்த்தர்
ஒரு இடம் வாங்கும்படி ஆண்டவர் கிருபை தந்தார். கட்டுறதுக்கு இந்த நிமிஷம் வரையும் ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களையும் வழி நடத்தி வருகிறார். அல்லேலூயா. இதற்காக ஜெபித்தவர்கள் அநேகர், தேவ பிள்ளைங்க. எங்களுக்கே தெரியாது, அவங்க பாட்டுக்கு வருவாங்க, ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. எவ்வளோ தூரத்திலிருந்து வந்து 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 ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. எங்களுக்கு தெரியாது, வர்றதும் தெரியாது, எங்களுக்கு போகிறதும் தெரியாது. ஜெபத்தினாலும் சரீர உழைப்பினாலும் காணிக்கைகளினாலும் இதுவரைக்கும் தேவ ஜனங்கள் தாங்கி வழி நடத்தினாங்க. அது மட்டுமல்ல, கர்த்தர் எல்லாவற்றிலும் ஆண்டவர் கூட இருந்தார். எதையுமே சின்ன சின்ன சாட்சிகள் கூட பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டெப்ஸ் வைக்கிற அன்னைக்கு படியை பூசிக்கிட்டு இருக்கிறாங்க, மழை வர்ற மாதிரி இருண்டுக்கிட்டு மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. படி தான் ரொம்ப லேட்டாக போட்டோம் நம்ம. ஐயோ, இந்த நேரத்தில் மழை வருதே ஏசப்பா, இந்த மழை நின்றுணும் ஆண்டவரே, இந்த படி பூசுறதுக்கு ஒரு எந்த இடைஞ்சலும் இருக்கக்கூடாதுன்றப்ப ஆண்டவர் உடனே அந்த மழையை நிறுத்தி ஆண்டவர் கிருபை செஞ்சார். ஒவ்வொரு காரியமும் ஆண்டவர் நடத்தினார். கர்த்தர் செய்த நன்மைகளில் இந்த இடத்தை வாங்கும்படி ஆண்டவர் பாராட்டின கிருபை. ரெண்டாவது, இந்த இடத்துல வேலை செய்யும்படி ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்த ஒவ்வொருவருக்காகவும் விசேஷமாக ஜெய்சனுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, அந்த பிள்ளை இந்த இடத்துல நின்று வேலைகளை செய்யும்படி ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அது மட்டுமல்ல, எல்லா வேலைகளுமே பெயிண்ட் வேலை ரவி என்ன செஞ்சாங்க, அதுக்கப்புறம் எலக்ட்ரீசியன் வேலை ரவி செஞ்சாப்புல, அமுதாவுடைய ஹஸ்பண்டு செஞ்சார். அதுக்கப்புறம் இன்னும் ஒவ்வொரு வேலையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா, சின்ன சின்ன வேலை முதற்கொண்டு பெரிய வேலை முதற்கொண்டு எல்லாருமே ஒவ்வொருத்தரும் வந்து செஞ்சாங்க. இந்த ஃபோட்டோ எடுக்கிறது பார்த்திங்கன்னா, சென்னையிலேருந்து இம்மானுவேல் வந்து இந்த இடத்துல எடுக்கும்போது நான் நினச்சேன், என்ன கொடுத்துட்டோம் இவங்களுக்கெல்லாம், நம்ம என்ன செஞ்சிட்டோம். யாருக்குமே போய் கூட நம்ம இன்விடேஷன் கொடுக்கல. இன்னும் சொல்லப்போனால் இங்கே உள்ளவங்களில் நிறைய பேர் நான் இன்விடேஷன் கொடுக்கல, ஆனால் சொன்னாங்க, அக்கா நீங்கள் மறந்துருப்பீங்க, அதனால் நாங்களே வந்துட்டோம் அப்படின்னாங்க. அல்லேலூயா. சென்னையிலேருந்து குடும்பமாக வந்து நான் எடுக்கிறேன், ஃபோட்டோ எடுக்கிறேன். அது மாதிரி சேலத்துலேருந்து வந்திருக்காங்க, கும்பகோணத்துலேருந்து வந்திருக்காங்க, கரூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. இவ்வளோ தூரத்துலேருந்து எதுக்காக, இங்கே என்ன கிடைக்குதுன்னு வராங்கன்னா, ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பு, எங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த அன்புக்காக ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். அதே மாதிரி இந்த எழுத்தெல்லாம் போடுறதுக்கு, லெட்டர்ஸ் எல்லாம் போடுறதுக்கு கண்ணன் அவர் ரசிக்கப்படவே இல்லை, ஆனாலும் நான் செஞ்சு கொடுக்குறேன், எனக்கு ஒன்றுமே வேணாம், ஒரு ரூபா கூட எனக்கு வேணாம், எல்லாமே நான் செய்கிறேன்னு சொல்லி அவர் அதை பொறுப்படுத்தி செஞ்சார். இன்னும் ஒவ்வொன்றும் இந்த இடத்த கூட்டுறது, சுத்தம் பண்ணுறது, எல்லா விஷயங்கள்லேயும் கர்த்தர் கூட இருந்தார். கர்த்தர் பாராட்டின மகா பெரிய ஈவுகளுக்காக நன்றி சொல்கிறோம். இன்னும் எவ்வளவோ சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போனோம். சகோதரிகள், சகோதரர்கள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாருடைய பங்கும் இந்த இடத்துல இருக்குது. அதனால் கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். அவர்கள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்தலாம். கர்த்தர் அற்புதமாய் எங்களை நடத்தி கொண்டு வருகிறார், நம்மை நடத்தி கொண்டு வருகிறார், உங்களையும் நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இயேசு மட்டுமே காரணம், இயேசு மட்டுமே பெரியவர். அல்லேலூயா. எங்களால் ஆகும் என்று சொல்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதி உள்ளவர்கள் அல்லவே அல்ல, கிடையவே கிடையாது. அதனால் இயேசு மட்டுமே பெரியவர். பொழுதுமாக முக்கியமான நேரத்திற்குள்ளாய் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஆமென், ஆமென், அல்லேலூயா. நம்முடைய சபையில் எப்பயுமே செய்தி கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன செய்வோம், நல்லா கைத்தட்டி வரவேற்போம். இப்போ சந்தோஷம், இப்போ தட்ட வேணாம். இப்போ நம்மத்தில் பாஸ்டர் இருக்கிறாங்க. பாஸ்டரை குறித்து ஒரு சில வார்த்தைகள் அப்பா பேசின உடனே தொடர்ந்து பாஸ்டர் நம்மளை கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே வழிநடத்துவார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது தேவனாகிய கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவும். இந்த மனமகிழ்ச்சியின் நாளிலும் கூட எங்கள் ஆவிக்குரிய தகப்பன் பாஸ்டர் ரெவரண்ட் டாக்டர் நார்மன் பாஸ்கர் அவர்கள், பாஸ்டர்மா அவர்களுக்காக, அவர் குடும்பத்தினருக்காக நன்றி செலுத்துகிறோம். அவரை குறித்து ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறோம். அதற்கு முன்பதாக முதலாவது நாங்கள் அவரை கனப்படுத்த விரும்புகிறோம். அல்லேலூயா. நம்முடைய வழக்கத்தின்படியே சால்வை அணிவித்து அவரை கனப்படுத்துவோம். பாஸ்டர்.
பாஸ்டம்மாவுக்கு பாஸ்டம்மா சால்வி அணிவிக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. வாஞ்சை நிறைவேறுவது ஆத்துமாவுக்கு இனிது. இந்த நாளில் வாஞ்சை நிறைவேறி இருக்கிறது. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. ஹல்லேலூயா. எங்கள் வாஞ்சையை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். நாம் ஒருமித்து அவருடைய ராஜ்யத்தை கட்ட நம்மை பயன்படுத்தி வருகிறார். அதிக நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. பாஸ்டர் அவர்களை குறித்து நான் அதிகம் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு தெரியும். எங்கள் ஆவிக்குரிய தகப்பன் தாய் அவர்கள் போன வருடம் நடைபெற்ற எழுப்புதல் கூட்டங்களுக்கு வந்திருந்தார்கள். அப்பயே சொன்னேன், எங்கள் திருமணத்தை அவர்கள் தான் நடத்தி வைத்தார்கள். இன்றைக்கு வரைக்கும் ஆசீர்வாதமாக வாழ தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. டேனி ஆரோன் சிறு குழந்தையாக இருக்கும்போதே அவர்களை கர்த்தருக்கென்று குழந்தை பிரதிஷ்டை செய்தவர் பாஸ்டர் அவர்கள். ஹல்லேலூயா. விசேஷமாக ஆரோனை பிரதிஷ்டை பண்ணி நான் அப்பயே போன வருடமே சொன்னேன், பாஸ்டர் கையிலேருந்து வாங்கும்போது பாஸ்டர் சொன்னாங்க, இந்து குடும்பத்திலிருந்து மோசேயும் ஆரோனும் எழும்புகிறார்கள். ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், தமது ஊழியக்காரருடைய வார்த்தைகளை நிலைப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. அநேக இந்த பட்டணத்தில் அநேக இடங்களில் திருச்சபைகளை ஸ்தாபிக்க, அநேக ஊழியர்களை எழுப்ப, அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக கர்த்தர் நாள் வரைக்கும் இவர்களை பயன்படுத்தி வருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் பாஸ்டர் அவர்கள் நமக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுப்பார்கள். எல்லாரும் கரங்களை தட்டி ரெவரண்ட் டாக்டர் நார்மன் பாஸ்கர் அவர்களை வரவேற்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களெல்லாம் பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். இந்த பிரதிஷ்டை விழாவிலே பங்கு பெறுவது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த முதல் நாளிலே நீங்கள்லாம் நிறைஞ்சிருக்கீங்க, இடம் பத்தாம போச்சு. ஆண்டவருடைய சபை அப்படிதான் வளரும். சில போட்டோஸ் கொண்டு வந்திருக்கிறேன் பவர் பாயிண்டில் போடுறதுக்கு. உலகம் முழுவதிலும் சபை எவ்வளவு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய சபையும் அப்படி வளரப்போகிறது. மிஸ்பா திருச்சபையும் அப்படி வளரப்போகிறது. ஹல்லேலூயா. இந்த கல்லின் மேல் இயேசு கிறிஸ்து சபையை கட்டிடுவார். இந்த கல்லின் மேல் இயேசு கிறிஸ்து சபையை கட்டிடுவார். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாதே, நீ கொள்ளாதே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கரையற்றதும் தீரையற்றதும் கற்புள்ளதான சபை. கரையற்றதும் தீரையற்றதும் கற்புள்ளதான சபை. கர்த்தராம் இயேசுவின் மணவாட்டியான சபை. மணவாட்டியான சபை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. I will build my church and the gates of hell shall not prevail against it. இயேசு சொன்னார், நான் என்னுடைய சபையை கட்டுவேன். இது யாருடைய சபை?
இயேசுடைய சபை. இது யாருடைய சபை? நம்ம தான் கட்டி இருக்கோம். ஆனா யாருடைய சபை? இயேசு சொல்லுகிறார் என் சபை. அப்போ சபையை அவர் தான் கட்டுறார். நம்மலாம் கூட வேலையாட்கள், நம்மலாம் உதவி செய்யறவங்க. சாத்தான் விரோதமா வருவான், ஆனா ஏற்கனவே அவனை இயேசு ஜெயித்து விட்டார். நம்ம வெற்றி பெற போகிறதில்லை, வெற்றியில தான் ஆரம்பிக்கிறோம். ஹல்லேலூயா. 2024 வருடங்களுக்கு முன்பாக உலகத்தின் மையமாகிய இஸ்ரவேல் தேசத்திலே, பூகோள மையத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாமல் பிறப்பதற்காக ஒரு கன்னியுடைய வயிற்றிலே, கன்னி மரியாளுடைய வயிற்றிலே பாவம் இல்லாமல் பிறந்து, பாவம் இல்லாமல் வளர்ந்து, அவர் 30வது வயதிலே ஞானஸ்நானம் பெற்று 3.5 வருடங்கள் மாத்திரம்தான் ஊழியம் செய்தார். 3.5 வருட ஊழியத்திலே குருட்டு கண்களை திறந்தார், செவிட்டு காதுகளை திறந்தார், ஊமையான வாய்களை பேச பண்ணினார், முடவர்களை நடக்க பண்ணினார், செத்தவர்களை உயிரோடு கூட எழுப்பினார். அவரும் சிலுவையிலே உயிரை கொடுத்து நரக பாதாளங்களிலே இறங்கி பழைய பாம்பு, வலு சர்ப்பம், சாத்தான், பிசாசு என்று சொல்லப்பட்ட சாத்தானுடைய தலையை நசுக்கி 3வது நாள் நரகத்தை ஜெயித்து, மரணத்தை ஜெயித்து, சாத்தானை ஜெயித்து ஞாயிற்றுக்கிழமை உயிரோட வந்துட்டார். உயிரோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு உயிர்த்தெழுந்த நாள், இயேசு உயிரோடு எழுந்த நாள். உலகத்தில் எத்தனையோ கல்லறைகள் இருக்கின்றன, அவைகளெல்லாம் மூடப்பட்டே இருக்கின்றன. ஒரே ஒரு கல்லறை மாத்திரம் திறந்திருக்கிறது, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கல்லறை. இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரேல் தேசத்தில் போய் அந்த கல்லறைக்குள்ள போய் மக்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு என்ன செய்றாங்க? வாராங்க. ஆகினாலே தேவனுடைய திருச்சபையை பாதாளம் மேற்கொள்ள முடியாது, சாத்தான் மேற்கொள்ள முடியாது, அசுத்தாவிகள் மேற்கொள்ள முடியாது, சபையை மேற்கொள்ளவே முடியாது. ஏனென்றால் இயேசு சாத்தானை ஜெயித்து விட்டார். இட் இஸ் a victorious church. ஒரு வெற்றி சிறக்கிற சபை, ஜெயம் கொள்ளுகிற சபை. Jesus defeated Satan, our enemy, on the cross of Calvary. கல்வாரி சிலுவையிலே சாத்தானுடைய எல்லா எதிர் தன்மைகளையும் முறியடித்து விட்டார். சபை மட்டும்தான் உலகத்திலே மிக முக்கியமான கூட்டம். உங்களுக்கு தெரியுமா? The most important group on planet earth, இந்த முழு உலகத்திலேயே மிக மிக முக்கியமான கூட்டம் திருச்சபை மாத்திரம்தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். திருச்சபையை ஹவுஸ் ஆஃப் காட் என்று அழைக்கிறார்கள். வேதத்திலே தேவனுடைய வீடு, the house of God, இது அப்பாவுடைய வீடு. அப்பா வீட்டில் எப்போது சந்தோஷம். இங்க வந்தா சந்தோஷம் தான். சந்தோஷம் இல்லாதவங்களுக்கு சந்தோஷம். எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும். 1000 பிரச்சனை வரலாம், மரணம் ஏற்படலாம், நஷ்டம் ஏற்படலாம், நிந்தை வரலாம், அவமானம் வரலாம். என்ன வந்தாலும் இந்த சந்தோஷத்தை யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது. இயேசு கொடுக்கிற சமாதானத்தை யாருமே எடுக்க முடியாது. உலகம் கொடுக்க முடியாத, எடுக்க முடியாத சமாதானம். வேதம் சொல்லுகிறது, இந்த திருச்சபைக்கு பேரு ஜீவனுள்ள தேவனுடைய சபை, the church of the living God. நாம் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன். அவர் உலக தோற்றத்துக்கு முன்னாலே இருக்கிறவர், சர்வலோகத்தை உண்டாக்கினவர் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சபை உலகத்தில் உள்ள மிக முக்கியமான ஒரு கூட்டம் என்று சொன்னேன். சபையின் அவயமாக இருப்பது வாழ்க்கையின் மிகப்பெரிய ஸ்லாக்கியம். இந்த திருச்சபையில அங்கத்தினராக, அவயவங்களாக இருக்கிறவர்கள் ஸ்லாக்கியம் பெற்றவர்கள், தேவனுடைய பாக்கியம் பெற்றவர்கள். இதை போல ஆசீர்வாதம் எங்கேயுமே கிடையாது. The greatest privilege in our lives. Church is the only group
பிக் இனஃப் டு சால்வ் த வேர்ல்ட்ஸ் ப்ராப்ளம். உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைகளை சபை மாத்திரம்தான் தீர்வு செய்ய முடியும். வேற யாராலும் தீர்க்க முடியாத பிரச்சனைகள், அரசாங்கத்தால் தீர்க்க முடியாது, யூனிவர்சிட்டிஸ் பல்கலைக்கழகங்களினாலே தீர்க்க முடியாத பிரச்சனைகளை சபை தீர்க்க முடியும். இயேசு அதை தீர்த்து வைக்க முடியும் என்று பார்க்கிறோம். எபேசியர் 1:4 உலக தோற்றத்துக்கு முன்னால ஆண்டவர் நம்ம தெரிந்து கொண்டாராம். இந்த உலகம் தோன்றி எத்தனையோ லட்சம் கோடி வருஷம் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எத்தனை ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாக இந்த உலகத்தையே உண்டாக்குறதுக்கு முன்னால இங்கே உட்கார்ந்து இருக்கிற உங்களையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டாராம். நம்ம சாதாரணமான ஆட்கள் இந்த சபைக்குள்ள வருவோன்னு அவருக்கு என்னைக்கோ அது தெரியும். இந்த சபை நித்தியமானது. இந்த உலகத்தில் உள்ள அரசாங்கம்லாம் இந்த உலகத்தோட முடிஞ்சு போகும். குடும்பங்கள் இந்த உலகத்தோட முடிந்து போகும். வேலை, சுகம், மற்ற எல்லாமே இவைகளெல்லாம் நிரந்தரமானது அல்ல. ஆனால் சபை நித்தியமானது, நிரந்தரமானது. The church lasts forever என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுது 1 தெசலோனிக்கேயர் 4:17 பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இந்த உலக முடிவில், நம்ம வாழ்க்கையின் முடிவில் இயேசு வரும்போது நம்ம என்ன செய்வோம்? நம்ம பரலோகத்தில் நித்தியமா இருப்போம். இந்த உலகத்தில் உள்ள வேதனை கிடையாது, துன்பம் கிடையாது, கவலை கிடையாது, நிந்த கிடையாது, அவமானம் கிடையாது, பிரச்சனை கிடையாது. The church is intergalactic. அதாவது இந்த கேலக்சியை தாண்டி அடுத்த பெரிய பரலோக கேலக்சிக்கு நம்ம கொண்டு போகிறது. கேலக்சினா ஒரு நட்சத்திர கூட்டம். ஒரு சூரியனை சுத்தி பூமி, சந்திரன், சனி கிரகங்கள்லாம் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய இந்த இடத்தை விட்டு தாண்டி ஒரு நித்தியமான இடத்துக்கு என்ன செய்ய போறோம்? நம்ம போறோம். இந்த சபை முற்றிலும் இயேசுவை குறித்தது. இந்த சபையினுடைய அஸ்திபாரம் கிறிஸ்து. இந்த சபையினுடைய தலை கிறிஸ்து. இந்த சபை கிறிஸ்துவுடைய சரீரம் நம்மலாம் சரீரம், இயேசு தலை. தலை இல்லாம சரீரம் இருந்தா எப்படி இருக்கும்? தலை இல்லாம சரீரம் இருந்தா வேலை செய்யுமா? ஒன்றும் செய்யாது. இந்த கோழியை வெட்டி போட்டால், தலையை வெட்டி போட்டால் கொஞ்ச நேரம் பாடி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? துடிக்கும். அதுக்கு பிறகு ஆஃப் ஆயிரும், மவுத் ஆயிரும். தேவனுடைய பிள்ளைகளே, அதெல்லாம் இயேசு இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாமே இயேசு. இயேசு 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 நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆக எபேசியர் 5:25 அவர்தான் தலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக சபை தேவனுடைய மந்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாமெல்லாம் மந்தையின் ஆடுகள், இயேசு கிறிஸ்து மேய்ப்பன். இந்த சில படங்களில் போட்டிருப்பாங்க, உண்மை தெரியாம இயேசு கையில் ஒரு கோலை கொடுத்து கீழே கொஞ்சம் ஆடுகளா இருக்கும், மடியில் ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கும். இயேசு ஆடு மேய்க்க வந்த மாதிரி அவர் கையில் என்ன கொடுத்துருக்கோம்? கோலை கொடுத்துருக்கோம். இயேசு ஆடு மேய்க்க வரல, நம்மளை மேய்க்க வந்திருக்காரு. 23ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன், குறைவுபட மாட்டேன். ஆகையினால் ஆண்டவர் நம்முடைய மேய்ப்பராயிருந்தால், நாம் அவருடைய மந்தையா இருந்தா அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நம்மை நடத்துவார். நம்முடைய சத்துருக்களுக்கு மத்தியில ஒரு பந்திய விருந்து ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவாரா. உன்னுடைய சத்துருக்களுக்கு மத்தியில உனக்கு ஒரு விருந்து ஆயத்தப்படுத்தி நீ பெரிய விருந்தில் உட்கார்ந்து சாப்பிடுவா. எதிரிகள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பானுங்க, பார்க்க உன்னை சாப்பிட வைப்பாரு. அல்லேலூயா. சாத்தானுடைய கூட்டம் நம்மளை பார்க்க நம்ம சாப்பிட வைப்பாரு, நம்ம அபிஷேகிப்பாரு. சபையை கிறிஸ்துவின் சபை, சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் என்று சபைக்கு பேரு. இன்னொரு பேரு தேவனுடைய சபை, சர்ச் ஆஃப் காட். ஹalleluya.
இன்னொரு பேரு கிறிஸ்துவின் சரீரம், பாடி ஆஃப் கிரைஸ்ட். இயேசு தலையாக இருக்கிறார். இந்த முழு உலகத்திலும் லட்சக்கணக்கான சபைகள் இருக்கின்றன. ஒரு சபை 30 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் ஒரே திருச்சபையில் இருக்காங்க. அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சபை என்கிற வார்த்தைக்கு கிரேக்க மொழியிலே எக்லீசியான்னு அர்த்தம். எக்னா அவுட் ஆஃப், இந்த உலகத்திலிருந்து வேறு பிரித்து தேவனுக்காக ஒரு திருச்சபையாக வேறு பிரிக்கப்படுவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. A gathering of citizens called out from their homes into some public place or assembly. பல வீடுகளிலிருந்து நம்மை பிரித்தெடுத்து, நாங்களாம் இந்து கோவில் பூசாரிகளாக இருந்தோம். 4 மாவடியை பற்றி நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு பக்கத்தில் குறும்பூர்னு ஒரு இருக்கும். அந்த குறும்பூரில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது. அந்த குறும்பூரில் ஒரு இந்து கோவிலில் எங்கள் மூதாதையர்கள் 4-5 தலைமுறைக்கு முன்னால் இந்து கோவில் பூசாரிகளாக என்ன செய்தார்கள்? அங்கே இருந்தார்கள். என்னுடைய மனைவியினுடைய அப்பாவுடைய தாத்தா நாசரேத் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் மெஞ்ஞானபுரம் அப்படிங்கிற ஊரில் இந்து குடும்பத்திலிருந்து கிறிஸ்தவ மிஷினரிகள் இங்கிலாந்து நாட்டிலிருந்து வந்து அங்கே ஊழியர் செய்த பொழுது முதல் இந்துலிருந்து மாறின கிறிஸ்தவராக அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கடவுளுக்கு 40 வருடம் ஒரு ஐயராக, இந்த சிஎஸ்ஐல ஐயர்னு சொல்லுவாங்க, ஐயர் ஐயங்கார்னு சொல்ற மாதிரி ஐயர்மாங்க. அது மாதிரி பாஸ்டரா ஐயர்மாங்க. நாகர்கோவில் பக்கத்தில் நாட்டு ஐயர்மாங்க. நாட்டு ஐயர்னா இந்தியாவில் நம்ம தேசத்தில் உள்ள, மற்றவங்களாம் மிஷினரின்னு சொல்லுவாங்க, வெளிநாட்டு ஐயர்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்க அந்த ஊரில் ஒரு பெரிய ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே அவருடைய கல்லறை இருக்கிறது. அவருடைய சந்ததியெல்லாம் கடவுளுடைய ஊழியம் செய்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுடைய ஊரில் அந்த குறும்பூர், அந்த 4 மாவடி மோகன் சி லாசரஸ் அவர்கள் இப்பொழுது வைத்திருக்கிற அந்த இடத்துக்கு பக்கத்தில் அந்த கோவிலில் நாங்கள் பூசாரிகளாக எங்களுடைய குடும்பத்தார் இருந்திருக்கிறார்கள். அப்பொழுது அங்கே ஒரு பயங்கரமான கொள்ளை நோய் வந்து கொத்து கொத்தா குடும்பமாக ஆட்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இயேசு ரட்சிக்கிறார், இயேசு ஆசீர்வதிக்கிறார், இயேசு பாவத்தை மன்னிக்கிறார், இயேசு விடுவிக்கிறார்னு வந்து அங்கே பிரசங்கம் பண்ண பொழுது நாங்களெல்லாம் இந்து கோவில் பூசாரிகள், நாங்கள் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டா எங்கள் வியாதி சுகமாகுமா, நாங்கள் உயிரோட பிழைப்போமா, நீங்கள் கூப்பிட்டால் உங்களை இயேசு காப்பாற்றுவார் என்று சொன்ன பொழுது எங்களுடைய குடும்பத்தார் மாத்திரம் ஆண்டவர் இயேசுவை கூப்பிட்ட பொழுது எங்கள் குடும்பம் மாத்திரம் அந்த கிராமத்திலே காப்பாற்றப்பட்டது, மற்ற எல்லாருமே செத்து போனார்கள் என்று சொல்லுவார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, எங்களை அப்படி வேறு பிரித்தார், என் மனைவி அப்படி வேறு பிரித்தார், எங்களை ஒன்றாக இணைத்தார், இந்த திருச்சிக்கு கொண்டு வந்தார். இதை போல அருமையான ராஜா, உஷா ராஜா, மிஸ்பா ராஜா, அவருடைய பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர் வேறு பிரித்து உங்களை நடத்துவதற்கு ஒரு வைராக்கியத்தோடு, ஒரு 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 தியாகத்தோடு, ஒரு அர்ப்பணிப்போடு ஊழியம் செய்யக்கூடிய பாக்கியத்தை அவங்களுக்கு தந்திருக்காரு. உங்களுக்கு நிறைய சாட்சிகள் எல்லாம் என்ன செய்யும் இருக்கும். இந்த உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க தெரியுமா? 811 கோடியே 88,35,999 பேர் இருக்காங்க. எத்தனை பேருங்க இருக்காங்க உலகத்தில்? சுமார் 800 கோடி. 811 கோடியே 88,35,999. நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நிறைய வத பிள்ளைகள் பிறந்துகிட்டே இருக்கு. 999, 2000 அப்படின்னு என்ன செய்து வந்துகிட்டே இருக்கு. கொஞ்சம் செத்துக்கிட்டு இருக்கே, பிறந்துகிட்டே இருக்குது வேகமா. இந்த ஜனத்தொகை என்ன செய்யுது? அதுல கிறிஸ்தவ மார்க்கம் ரொம்ப வேகமா வளர்ந்துகிட்டு இருக்கு. இயேசு அவருடைய திருச்சபையை வேகமா வளர்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த 800 கோடியில 263 கோடி பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். இயேசு தம்முடைய சபையை கட்டி கொண்டிருக்கிறார். அவர் கட்டுவதை நிறுத்தவில்லை. எவ்ரி சண்டே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முழு உலகத்திலும் கூட்ட
கூட்டம் கூட்டமாக மக்கள் திருச்சபைக்குள்ளே என்ன செய்கிறார்கள்? அவர்கள் செய்கிறார்கள். இந்த சபை எப்படி வளர்கிறது தெரியுமா? உபத்திரவத்தின் மத்தியிலே வளர்கிறது. எவ்வளவு உபத்திரவப்படுத்தினாலும் சபை வளரும். நம்முடைய முன்னாள் சீஃப் மினிஸ்டர் ராஜகோபாலாச்சாரின்னு ஒருத்தர் இருந்தார் தமிழ்நாட்டில். ராஜாஜின்னு சொல்லுவாங்க. அவர் சொல்லுவாரு, இந்த கிறிஸ்தவனை நீ தொட்டுட்டீன்னா அவன் பெருகிடுவான், அவனை தொடாத, அவனை சோம்பேறியாவே விட்டுரு. அவனை தொட்டா அவன் பாஞ்சிருவான், அவன் மூட்டை பூச்சி மாதிரி. மூட்டை பூச்சியை நசுக்குனா அதுல இருந்து நிறைய மூட்டை பூச்சி குஞ்சுகள் என்ன செய்யும்? பெருகும். நம்மளை தொட்டா உபத்திரவம் கொடுத்தாதான் நம்ம பெருகும்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனாலே உபத்திரவம் கொடுப்பார். உபத்திரவத்தில் பிரியப்படுகிறேன் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆகினாலே in spite of persecutions, politicians, communism, the church of Jesus Christ is growing. உபத்திரவங்களின் மத்தியிலும் அரசியல் தலைவர்களின் மத்தியிலும் எதிரான கம்யூனிச சக்திகளின் மத்தியிலும் திருச்சபை மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஏரோது ராஜா சபையை உபத்திரவப்படுத்தி இடி முழக்கங்களின் புத்திரர் என்று சொல்லுகிற யாக்கோபு யோவான் அந்த சகோதரரை யாக்கோபை பட்டயத்தாலே வெட்டி கொன்றார். அது யூதர்களுக்கு பிடித்திருக்கிறது என்று பிரதான அப்போஸ்தலனாகிய பேதுரு ராயப்பரா அவரு பேதுருவை கொலை செய்வதற்காக சிறையிலே அடைத்து வைத்திருக்கிறார். சபை ஜெபம் பண்ணுகிறது. பரலோகத்திலும் தேவன் கேட்டு ஒரு தேவதூதனை அனுப்பி எல்லாரும் அப்படியே இருந்த வண்ணமா இருக்காங்க. இவர் உள்ளுக்குள்ள போய் எல்லா காவலையும் கடந்து கையில் இருக்கிற சங்கலியை கழட்டி விட்டுட்டு, உன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கோ, பாதரட்சையை தொடுத்துக்கோ, என் பின்னால வான்னு சொல்லி முதலாவது காவல் ஈட்டி வச்சுக்கிட்டு நிற்கிறான். அவனுக்கு கண்ணு தெரியாத மாதிரி, மாயாவி வீரப்பன் மாதிரி அப்படியே நடந்து இரண்டாவது காவல், மூணாவது ஒரு இரும்பு கதவு, ஒருத்தராலையும் திறக்க முடியாது. தேவதூதன் முன்னால போயிட்டு இருக்கான். இரும்பு கதவு தானாய் திறவுண்டது. அப்போ ஜெபம் கதவுகளை திறக்குது. அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்கிறது, மூடப்பட்ட கதவுகளை திறக்கிறது. தம்பி சொன்னாரு 100 நாட்களாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னாரு. ஜெபம் ஜெபம் ஜெபம், ஜெபமே ஜீவன், ஜெபமே ஜெயமாக இருக்கிறது. அந்த ஏரோதுக்கு என்ன நடந்தது தெரியுமா? அவன் புழு புழுத்து செத்தான். எப்படி செத்தான்? அவருடைய சீஷர்களை கொன்றவன், சிறையிலே அடைத்தவனை புழு புழுத்து புழுவால செத்தான். பெரிய வாழை வச்சு வெட்டல, ஈட்டியை வச்சு குத்தல, பெரிய படை வந்து பிடிக்கல, புழுக்களே அவனை கொன்று விட்டது. ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லின் மேல், இந்த பாறையின் மேல், இந்த கன்மலையின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அது அவனை நசுக்கி போடுனார். அது மாதிரி நசுங்கி போயிட்டான் ஏரோது. எதிர்த்து நின்று செத்தான். ரோமர்கள் 300 வருடங்கள் சபையை துன்பப்படுத்தினார்கள். ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலைமை பீடமே எங்க தான் இருக்குது? ரோம்ல இருக்கக்கூடிய அளவுக்கு 300 வருடங்கள் ரோமர்கள் துன்பப்படுத்தினார்கள். சபை வளர்ந்தது, சபை பெருகியது. நீரோ ராஜா என்ன பண்ணுவானா, அந்த ரோம ராஜா அவன் கிறிஸ்தவர்களை சிலுவையிலே அடித்து தொங்க விட்டு தீப்பந்தத்தை வச்சு தீய கொளுத்தி விட்டுருவானா. ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் தெருவில் மெழுகுத்திரி மாதிரி தீப்பந்தத்தை வச்சு கொளுத்துனானா எரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதன் மத்தியில் அவன் வயலின் வாசிச்சுக்கிட்டு இருந்தானா. அருமையான, அவ்வளவு கொடூரமாக கிறிஸ்தவர்கள் நடத்தப்பட்டார்கள். உபத்திரவங்களின் மத்தியிலும் சபை வளர்ந்து கொண்டே இருந்தது. ஆரம்ப திருச்சபையில் யூதர்கள் மாத்திரம்தான் இருந்தாங்க. பிற்பாடு 600 வருடங்கள் வட ஆப்பிரிக்காவில், அரேபியாவில் சபை வளர ஆரம்பிச்சது. அருமையான தேவன், மிக வேகமாக சபை என்ன செய்தது? வளர்ந்தது. இந்த பவர் பாயிண்ட் யார் போடுறா தம்பி?
ஹல்லேலூயா. இந்த பவர் பாயிண்ட்ல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அதற்கு பிற்பாடு சபை என்ன செய்ய ஆரம்பித்தது? 600 வருடங்கள் வட ஆப்பிரிக்கா, அப்புறம் கிரீஸ் நாடு, அப்புறம் இத்தாலியில வாட்டிக்கன் சிட்டின்னு இருக்குது, போப்பாண்டவர் இருக்கிற இடம். அந்த நாட்டில் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் ஒருவருமே கிடையாது, எல்லாருமே கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. அந்த அளவுக்கு ஐரோப்பிய நாடுகள் 44 நாடுகள் பாருங்க. இதுல ஐரோப்பிய நாட்டு கொடி. யூகே, பிரான்ஸ்ல இப்போ ஒலிம்பிக் நடந்துகிட்டு இருக்குது. பல நாடுகளில் உள்ளவங்க இந்தியாவோட சேர்ந்து அங்க போய் விளையாட்டு என்ன செய்யறாங்க? விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஐரோப்பிய நாடுகள் 44 நாடுகள் எல்லாம் கிட்டத்தட்ட எல்லாமே கிறிஸ்தவ நாடுகள். எல்லாரும் இன்னைக்கு எங்க போக விரும்புறாங்க? யூகே போகணும், அப்புறம் டென்மார்க் போகணும், அப்புறம் அமெரிக்கா போகணும். ஏன்? கடவுள் அந்த நாடுகளை ஆசீர்வதிச்சிருக்காரு. ஏன்னா அவங்க பைபிள் அடிப்படையில் தங்களுடைய நாட்டை வளர்த்தவங்க. ஹல்லேலூயா. And if you carry this Bible will carry you. நீ இந்த பைபிளை சுமந்தா, பைபிள் படி நடந்தா, அந்த பைபிள் உன்னை தூக்கி சுமக்கும். வட அமெரிக்காவுக்கு பிறகு 200 வருடங்கள் ஐரோப்பாவுக்கு பிறகு பசிபிக் தீவுகளில் சபை வளர ஆரம்பிச்சது. இந்த நியூசிலாந்து, அப்புறம் நிறைய கரிபியன் தீவுகள் போன்றதான தீவுகளில் வளர்ந்தது. அப்புறம் வட அமெரிக்கா தெரியும், இப்போ இருக்க அமெரிக்கா, யுஎஸ்ஏன்னு சொல்றது. 200 வருடங்கள் அங்கே எழுப்புதல். ஏராளமான மக்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? ரட்சிக்கப்பட்டார்கள். உலகத்தின் பல நாடுகளிலிருந்து அங்கு போய் அமெரிக்கர்களாக மாறி, நம்ம ஊர்ல இருந்து போன கமலா ஹாரிஸ் அவர்கள் கூட ஒரு யூதனை கல்யாணம் பண்ணி இப்போ அமெரிக்காவில் பிரசிடென்டா ட்ரம்புக்கு எதிராக போட்டி போடக்கூடிய அளவுக்கு கடவுள் அங்க வச்சிருக்காரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பைபிளை தூக்குனதுனால, இந்த பைபிளை நம்புகிற நாட்டுக்கு அவங்க போனதுனால, இப்பொழுது now the center of the church has moved to Africa. இப்போ உலகத்திலே அதிகமான கிறிஸ்தவர்கள் இருக்கிற நாடு என்ன நாடு? ஆப்பிரிக்கா நாடு. ஆப்பிரிக்காவில் நைஜீரியான்னு ஒரு நாடு இருக்கு, கென்யான்னு ஒரு நாடு இருக்கு, காங்கோ நாட்டுக்கு நான் போயிருக்கேன். அங்க நம்ம திருச்சிக்கு வந்த ஹவுட்ஸ்மா, ரோஜர் ஹவுட்ஸ்மா சுகமளிக்கிற கூட்டத்தை நடத்தினவர் அங்க பெருங்கூட்டம் நடத்தினார். லட்சக்கணக்கான மக்கள். கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாலே அப்படியே டான்ஸ் ஆடுவாங்க எல்லாரும், ஆண்களும் பெண்களும் நல்ல கிறிஸ்தவ பாடல்களை பாடி. கூட்டம் நடந்து முடிஞ்சு அதுக்கு பிறகு ஒரு 2 மணி நேரம் ஒரு ஆட்டம் போட்டுட்டு தான் அவங்க போவாங்க. அந்த அளவுக்கு சபை அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. இங்க வர்றது லேட்டு, போறது ஆமென் போடுறதுக்கு முன்னால சிலர் நினைச்சுருவாங்க, அவங்க போயிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த படத்தை இப்போ பார்க்க போகிறோம். அந்த நைஜீரியாவில் அந்த ஆப்பிரிக்கா படத்தை முதல்ல காட்டுங்க தம்பி. ஆப்பிரிக்க கொடிகள், இதெல்லாம் ஆப்பிரிக்க நாடு. இதில் காங்கோ இருக்குது, நைஜீரியா இருக்குது, அப்புறம் கென்யா இருக்குது. கென்யாவிலிருந்து நம்ம திருச்சி பட்டணத்தில் வந்து ஊழியம் செய்த ஒருத்தர் நம்ம சபைக்கெல்லாம் அவர் வந்திருக்காரு. இந்த நைஜீரியாவில் ஈனாக் அடிபோயேன்னு ஒரு பாஸ்டர் இருக்கார். அவருக்கு 82 வயசு. அடுத்தது போடுங்க. அவருக்கு 82 வயசு. அவருடைய திருச்சபை மக்களை பாருங்க, எவ்வளவு கூட்டம் இருக்குதுன்னு பாருங்க. 30 லட்சம் பேர் சபையில் இருக்காங்க. எப்படிங்க? திருச்சியிலே திருச்சி சிட்டியிலே ஒரு 15 லட்சம் தான் இருக்கும். திருச்சியில இருக்கிற ஜனங்கள் மாதிரி 2 மடங்கு வச்சா 30 லட்சம் ஜனங்கள் ஒரே இடத்துல அவங்கள கூட்டுறதுக்காக 3 கிலோமீட்டருக்கு 3 கிலோமீட்டர் சர்ச்சு. நீளம் 3 கிலோமீட்டர், அகலம் 3 கிலோமீட்டர். எப்படி இருக்கும் சர்ச்சு? 3 கிலோமீட்டர் இங்கிருந்து போனால் எது வரைக்கும் போகலாம்? மெயின் ரோட்டுக்கு போயிடலாமா? மெயின் ரோடு வரைக்கும் ஆட்கள் உட்கார்ந்து இருக்குங்க. அத மாதிரி உங்க சபை வரணும். ஹல்லேலூயா. அதுக்காக தான் இன்னைக்கு இந்த பிரசங்க நான் உங்களுக்கு பண்றேன். ஆண்டவர் அதுக்குன்னே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறாரு. இது ஒரு ஜெப வீடா என்ன செய்ய வேணும் இருக்கணும். அந்த சர்ச்சுக்கு பேரு ரிடீம்ட் கிறிஸ்டியன் சர்ச் ஆஃப் காட். அந்த பாஸ்ட் அவங்க நம்மலாம் காணிக்க கொஞ்ச நேரத்தில் எடுத்து முடிச்சிட்டோம், அப்படிதானே? அப்போ 30 லட்சம் பேருக்கு காணிக்க எடுக்கணும்னா என்ன பண்றது சொல்லுங்க? அதுக்கு எத்தனை ஆட்கள் தேவை? உயர பார்த்தா அது ஒரு 5000 10,000 இருக்கும்.
இந்த பேட்டரி கார்ல தான் காணிக்கை எடுப்பாங்க. எதுலங்க? இல்லாட்ட காணிக்கை எடுக்கிறதே ஆராதனை முடிஞ்சு போயிடும். நம்ம ஆராதனை தான். அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து தம்முடைய சபையை வளர்த்துக்கிட்டு இருக்காரு. உயிரோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க ஆண்டவருடைய நாமத்துக்கு. ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னாராம், சன் டோன்ட் ஆஸ்க் ஃபார் a house. நீ ஒரு சின்ன இடத்தை, சின்ன வீட்டை நீ உனக்காக கேட்காத. பிகாஸ் ஐ ஹவ் டிசைடட் டு பில்ட் யூ a city. ஒரு பட்டணத்தையே உனக்கு கட்டுறதுக்கு ஆண்டவர் உனக்கு சொல்றாரு. ஒரு சிட்டி. அந்த சிட்டி எப்படிப்பட்ட சிட்டி? எல்லாருமே கிறிஸ்தவர்கள் இருக்கிற ஒரு பட்டணமாக இருக்கணுமா? அதுல எந்த விதமான பவர் கட்டும் வராதான், எந்த வாட்டர் ஷார்டேஜ், இந்த தண்ணியுடைய கட் பண்றது இல்லாத அளவுக்கு தேவனுடைய பிள்ளைகளை எந்த கெட்ட காரியமும் பாவமும் தகாத உறவும் மாலஸ்டேஷனும் இல்லாத ஒரு பட்டணமாக அந்த பட்டணம் இருக்கும். அந்த பட்டணத்தில் உள்ள மக்களுடைய வாயிலே கர்த்தரை துதிக்கிற துதி இருக்கும். ஹல்லேலூயா. அத மாதிரி ஒரு பட்டணம் கட்டிக்கிட்டு இருக்காருங்க. பாருங்க எவ்வளவு நீளம் இருக்கு பாருங்க. இது மேல இருந்து பேர்ட்ஸ் ஐ வியூ, மேல இருந்து ஒரு பறவை பார்த்தா எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. எல்லாம் போட்டு முடிச்சிட்டீங்களா தம்பி? அதுக்கு அடுத்தது பாருங்க, இது கார் நிக்கிறதுக்கு எவ்வளவு இடம் வேணும்? 30 லட்சம் இருக்கு. அதெல்லாம் ஆண்டவர் தராருங்க. ஹல்லேலூயா. யானையை வாங்கல அங்குசம் வாங்க முடியாதா? காரை வாங்கல பெட்ரோல் தரமாட்டாரா? கிடைக்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆலயத்துக்கு கரெக்டா வந்துருங்க, ஜெபத்துக்கு கரெக்டா இருங்க, வேதம் வாசிக்கிறது கரெக்டா இருங்க, தேவனுடைய எல்லாம் கூட கிடைக்கும். நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும். வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இத மாதிரி சவுத் கொரியா, தென் கொரியாவிலே பால் யாங்கிச்சோ அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய பிரசங்கத்தை நான் என்னுடைய மனைவி அவருடைய திருச்சபையில் போய் நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம், நாங்கள் கேட்டிருக்கோம். அது மாத்திரமா அவர்கள் நடத்துகிற அந்த பிரேயர் மவுண்டன்ல ஒரு பெரிய கோடீஸ்வரர் எங்களை கூட்டிட்டு போயிருந்தார். திருச்சிக்கு அவர் வந்திருந்தாரு. அவருக்கு நான் மொழிபெயர்த்தேன். அங்கே எனக்கு அவர் ஆங்கிலத்திலிருந்து கொரிய மொழியிலே மொழிபெயர்த்தார். அவர் அந்த பால் யாங்கிச்சோ ரொம்ப பழக்கமா போர்டில் இருந்ததுனால அந்த பெரிய பிரேயர் மவுண்டன் ஜெப மலையில உலகத்தின் பல நாடுகளிலிருந்து மக்கள்லாம் வந்திருந்தாங்க. அங்க பிரசங்கம் பண்றதுக்கு ஆண்டவர் வாக்கு எங்களுக்கு ஒரு கிருபையை கொடுத்தாரு. அது மிகப்பெரிய சபை. மக்கள் உலகம் எங்கிலும் வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆகினால அந்த பால் யாங்கிச்சோ சபை ஜெபத்தின் மூலமாக வளர்ந்து, ஒரு சபை வளரணும்னா சபை ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 24 மணி நேரம் ஜெபிக்கிற சபையா இருக்கணும். இயேசு சொன்னார், my house shall be called a house of prayer. என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். ஏசாயா 56:7 என்னுடைய ஜெப வீட்டில் கொண்டு வந்து அவங்கள மகிழ பண்ணுவேன். அப்ப ஆலயத்துக்கு வந்தா ஒரு மகிழ்ச்சியை ஆண்டவர் கொடுக்காரு. எசேக்கியேல் 36:37 எசேக்கியேல் 36:37 கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். என்னத்தை அனுக்கிரகம் பண்ண? மந்தை பெருகுகிறது போல அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். என்ன பண்ணுவாரா? மந்தை பெருகுகிறது போல. ஆடு குட்டி போட்டினா எப்படி போடும்? மாடு குட்டி போட்டா எப்படி போடும்? முயல் குட்டி போட்டா எவ்வளவு போடும்? பன்னி குட்டி போட்டா எவ்வளவு போடும்? மந்தை பெருகிறது போல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது பைபிள்ல இருக்குங்க. இதை பிடிச்சு ஜெபம் பண்ணீங்கன்னா இந்த சபை இடம் பத்தாது. பல ஆராதனைகள் வைக்க வேண்டியது வரும். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகுகிறது போல நான் மனுஷரை என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன் சொல்றாரு. ஜான் வெஸ்லின்னு ஒருத்தர், அவர் ஜெபம் பண்ணாரு. முழு உலகத்திலையும் மெத்தடிஸ்ட் சபையில ஒரு பெரிய எழுப்புதல் வந்துருச்சு. மோசே ஜெபம் பண்ணின பொழுது கடல்ல வழி உண்டாகி, ஹைவே உண்டாக்கி 30 லட்சம் ஜனங்கள் உலர்ந்த தரவழியா அக்கறைக்கு போறதுக்கு உதவி செய்தாரு.
பின்னால தொடர்ந்து வந்த பார்வோனுடைய எகிப்தியருடைய சேனைகளை அதே தண்ணி ஜல சமாதியா இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றும் காண்பதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி எல்லாரையும் கடல் மூடி போட்டது. கரையிலே அவர்கள் வந்து பிரேதங்களாக மிதந்தார்கள். உயிரோட பார்க்கல, செத்த பிரேதங்களாக தான் அவங்க என்ன செய்தாங்க? ஜெபம். மோசே ஜெபித்த பொழுது, ஆபிரகாம் ஜெபித்த பொழுது 100 வயதுல பிள்ளை பிறக்கவே பிறக்காது. மெடிக்கலி இம்பாசிபிள், பிசிக்கலி இம்பாசிபிள். ஆனா அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தான், ஆண்டவர் ஆசீர்வதித்தாரு. 100 வயசுல ஈசாக்க கொடுத்தாரு. நீயும் எத்தனையோ வருஷம் ஆயிருக்கலாம் உன் வாழ்க்கையில, பிள்ளை கிடைக்கலையே நினைக்காத. 100 வயசுல கொடுத்தவரு உனக்கு 50 வயசுல தரமாட்டாரா? 40 வயசுல தரமாட்டாரா? நீ கேட்டா தருவாரு. அன்னாள் கேட்டால் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. நீ கேட்டா உனக்கு ஆண்டவர் என்ன செய்வாரு? ஆண்டவர் தருவாரு. மனோஜ் குமார் பட் அப்படின்னு வட இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் இருந்தாரு. அவருடைய மனைவி குழந்தையே பிறக்கல. அவருக்கு அந்த அம்மாவுக்கு குழந்தை பிறக்கல. அப்போ ஒரு பிரசங்கியார்கிட்ட போய் பிரசங்கம் கேட்ட பொழுது, ஆண்டவர் உங்களுக்கு அனுகிரகம் செய்வார். கொஞ்ச நாள் கழிச்சு டாக்டர்கிட்ட போய் வயிற்றை செக் பண்ணும்போது, இந்த கர்ப்பப்பையை நீங்க எடுத்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ, கர்ப்பப்பையை எடுத்தா எப்படி குழந்தை பிறக்கும்? கர்ப்பப்பையை எடுத்தாச்சு. ஆனா அவர் பிரசங்கத்தை கேட்டு, கடவுள் எனக்கு ஒரு குழந்தை தருவாரு, கர்ப்பப்பை இல்லாத என் மனைவி மூலமா ஒரு குழந்தை கிடைக்கும்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணாரு. கொஞ்ச நாள் கழிச்சு வயிற்றுல ஏதோ நெருட ஆரம்பிச்சுதான். என்னடா வயிற்றுல என்னமோ பண்ணுதுன்னு சொல்லி எந்த டாக்டர் அம்மா கர்ப்பப்பையை எடுத்தாங்களோ அதே டாக்டர் அம்மாட்ட போய் காட்டுனா, அவங்க ஸ்டெத்தாஸ்கோப்பை வச்சு பார்த்தா இங்கேயும் ஒரு துடிப்பு இருக்குது, இங்கேயும் ஒரு துடிப்பு இருக்குது. என்னடா கர்ப்பப்பையே இல்லாத ஒரு பொண்ணுக்கு எப்படிங்க பிள்ளை பிறக்கும்? ஆண்டவர் பையையும் கொடுத்தாரு, ஒரு பையனையும் கொடுத்தாரு. நான் அவருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். எங்க சொந்த ஊர் நாசரேத்ங்கிற ஊர்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது அவர்கள் அமெரிக்காவில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, ஜெபத்தினால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. யோசுவா ஜெபித்த பொழுது பெரிய பெரிய பட்டணங்களை அவர்கள் பிடித்தார்கள். தாவீது ஜெபித்த பொழுது கோலியாத்தை கொலை செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். எலியா ஜெபித்த பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது, வானத்திலிருந்து மழை இறங்கினது. தானியேல் ஜெபித்த பொழுது தேவனுடைய பிள்ளைகளை சிங்கங்களின் வாய்களை தேவதூதன் வந்து கட்டி போட்டான் என்று பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை இயேசு அநேக மணி நேரங்கள் ஜெபத்திலே தரித்திருத்தார். ஆக இந்த இடம் என்னுடைய வீடு, எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு. ஹல்லேலூயா. ஆக ஜெபம் இருந்தால் இந்த சபை வளரும். ஆண்டவர் சொன்னார், அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தம்முடைய அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். இன்னும் ஊழியக்காரங்களை தேவை. அதிக ஊழியக்காரங்க இருந்தா ரொம்ப வேகமா திருச்சி ரட்சிக்கப்பட்டுரும், தமிழ்நாடு ரட்சிக்கப்பட்டுரும், இந்தியா ரட்சிக்கப்படும். ஹல்லேலூயா. ஆக அநேக ஊழியர்கள் எழும்பணும். சண்டை போடாம இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஆடுகள் ஏராளம் அலைந்து திரிகிறது. ஹல்லேலூயா. உண்மையான ஊழியர்களை ஆண்டவர் என்ன செய்யணும்? எழுப்பணும். யூடியூப்ல சண்டை போடுற ஆள்கள்லாம் இருக்கக்கூடாது. மத்தேயு 18:19 அல்லாமலும் உங்கள் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். நீ உன் மனைவியும், நீ உன் கணவனும், நீ உன் சகோதரியும், நீ உன் சகோதரனும், நீயும் பாஸ்டரும், நீயும் இன்னொரு விசுவாசியும் 2 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணா ஆண்டவர் நிச்சயமா பதில் கொடுப்பாராம். இன்னையிலிருந்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. கிடைக்காததெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். என்னுடைய வீடு ஜெப வீடு. மத்தேயு 21:22 நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். இத மாதிரி எந்த சாமியாவது சொல்ல முடியுமாங்க? நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை என்னத்தை கேட்டாலும் தருவாராம்.
ஹல்லேலூயா. அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். இதை மாதிரி இயேசு மாத்திரம் தான் சொல்ல முடியும், வேற யாரும் சொல்ல முடியாது. அவர் கூடாதவைகளை கூட வைக்கிறதான தேவனாக என்ன செய்கிறார்? அவர் இருக்கிறார். ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகளே, சபை வளர்ந்து கொண்டிருக்கிறது. சபை வளர ஜெபம் தேவை, அதிகமான ஊழியர்கள் தேவை, அதிகமான வேலையாட்கள் தேவை. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதுன்னு சொன்னார். பாதாளத்தின் வாசல்னா என்ன? அந்த நாட்களில், பழைய ஏற்பாட்டு நாட்களில், ஒரு பட்டணத்தில் அதனுடைய என்ட்ரன்ஸில், அது உள்ள போகிற வழியில் ஒரு விக்கெட் கேட் மாதிரி ஒரு சின்ன கேட் இருக்குமா, பட்டணத்துக்குள்ள நுழையிறது. அதில் தான் நீதிபதிகளும் ஞானிகளும் உட்கார்ந்து அவர்கள் திட்டமிட்டு ஆலோசனை வழங்குவாங்களாம். எப்படி சண்டை போடுறது எதிரிகளோட, எப்படி நம்ம 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 பட்டணத்தை வளர்க்கறது, இது ஆசீர்வாதமாக மாற்றுறதுன்னு. அதை மாதிரி கேட்ஸ் ஆஃப் ஹெல் அப்படின்னா, பாதாளத்தின் வாசல்னா சாத்தான் போடுற திட்டம், சாத்தானுடைய தந்திரங்கள் நாம் அறியாதது அல்லவே. இந்த பைபிளை வாசிச்சா சாத்தானுடைய தந்திரம் எல்லாம் இதுல போட்டிருக்கு. அவன் தந்திரம் தெரிஞ்சாதான் நம்ம எந்த ஆயுதத்தை அவன் மேல பயன்படுத்த முடியும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆகையினாலே the devil has definite plans to destroy us. பிசாசுடைய வேலை கொல்ல, அழிக்க, திருட. எதுக்கு வராம? இந்த பேயை தான் நிறைய பேர் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆகலாம் அந்த மக்களெல்லாம் நம்ம விடுவிக்க வேண்டிய பெரிய வேலை இருக்கிறது. அவன் எதை பயன்படுத்துவான்? ட்ரக்கை பயன்படுத்துவான். நீ நார்மலாக இருக்கக்கூடாது, நீ அப்நார்மலாக மாறணும். சில வெளிநாடுகள்லாம் போனீங்கன்னா இப்படியே ரோட்டில் 10 மணி நேரம் நின்றுக்கிட்டே இருப்பான், இப்படியே உட்கார்ந்துக்கிட்டு இருப்பான். ட்ரக்கை போட்டு போட்டு அது இஃபெக்ட் இல்லாமல் போய் பைத்தியம் மாதிரி இருக்கானுங்க. பேயுடைய வேலை நார்மலா இருக்கிறவனை கெடுக்கிறது. இந்த ட்ரக்கை யாராவது பயன்படுத்தினா இன்னைக்கோட விட்டுருக்க, ஏசு உங்களை விடுதலை ஆக்குவார். ஆண்டுடைய நாமத்துக்கு சோத்திரம். ரெண்டாவது, ஆல்கஹால். குடியை கெடுக்கும், வீட்டை கெடுக்கும், நாட்டை கெடுக்கும், குடும்பத்தையே கெடுத்துரும். போன வாரத்தில் ஒரு தம்பி ஒரு சர்ச்சில் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த சர்ச்சில் தம்பி சொன்னா, பாஸ்டர் 5 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, என் மனைவியோட நான் சேர முடியலை, எப்போ நான் சேர்த்து வைக்கிறேன்னு ஃபோன் அடித்தா அந்த பக்கத்துலேருந்து என்ன பதில் வருது? பாஸ்டர், நீங்கள் அவங்க வீட்டுக்குள்ளே பெட்ரூமுக்கு போனால் பாட்டில் இல்லாமல் இருக்காது. எப்படி பாஸ்டர் எங்கள் பிள்ளை அங்கே அனுப்புறது? அப்போ குடியை கெடுத்துருது, மனைவியை பிரிச்சிருது, கணவனை பிரிச்சிருது, குடும்பத்தை பிரிச்சிருது. ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது இருக்குது. இயேசு விடுதலை கொடுக்க முடியும். ஒரே நாள்ல இருந்து குடியிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்காரு. மூன்றாவதவன் பயன்படுத்துகிறது தகாத உறவு, இல்லிசிட் செக்ஸ். அதை பயன்படுத்தி அப்படியே குடும்பத்தை விட்டு பிரிச்சு, பணத்தெல்லாம் வேஸ்ட் ஆக்கி, சின்ன வீடு செட்டு பண்ணி, அங்க போய் அழிஞ்சி, குடும்பம் கெட்டு, பிள்ளைகள்லாம் வளர முடியாம, வாழ முடியாம அழிஞ்சு போறாங்க. இதெல்லாம் பிசாசு பயன்படுத்துகிற தந்திரங்கள். ரொம்ப கவனமாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். இயேசு விடுவிக்கிறார் என்கிற நம்பிக்கை நமக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். அமெரிக்காவில் ஒரு பாஸ்டர் இருக்காரு, 30,000 பேர் அவர் சபையில் இருக்காங்க. அவங்களுடைய ஒரே மகன் அல்ல, அவருடைய பிள்ளைகளில் ஒரு மகன் ஒரு பெரிய வெள்ளிக்கிழமை துப்பாக்கியாலே அவனை தானே சுட்டு அவன் செத்து போகிறான். எப்படி இருக்கும் பாஸ்டருக்கு? 30,000 பேர் உள்ள பெரிய சபை. எதனால செத்தானா? டிப்ரெஷன், சோர்வுக்கு இடமே கொடுக்க கூடாது. அதில் 1000 பிரச்சனை வந்தாலும் கும்முன்னு நிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. சின்னதுக்கும் அழக்கூடாது. என்ன வந்தாலும் நம்புவேன், யார் கைவிட்டாலும் பின் செல்வேன், என்னுடைய இயேசுவை, அவர் என்னை நேசிக்கிறார் என்று உறுதியை விடவே கூடாது. எவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கிறீங்களோ அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பின்னால வரும். அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு துன்பப்பட்டார்களோ, நெருக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். எத்தனை பேரா போனாங்க? 70 பேரா போனாங்க. 30 லட்சமா திரும்ப வந்தாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பெருக்கம். நம்முடைய தேவன் சபையை பெருக பண்ணுகிற தேவனாக. அந்த கஷ்டத்தை அந்த பாஸ்டர் மென்னு முழுங்கி அப்படியே தாக்கு பிடிச்சதுனால
அவருடைய சபை மிக வேகமாக வளர்ந்து வீட்டிலே நடக்கிற கூட்டங்கள் மாத்திரம் 7000 வீட்டு கூட்டங்கள் நடக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கேர்சல் ஜெபக்குழுக்கள் 7000 ஜெபக்குழுக்கள் சபை அவங்க நடத்துறாங்க, அவங்க ஜெபம் பண்றாங்க, மக்களுக்கு சுகம் கிடைக்குது, ஏதாவது கஷ்டம்னா அவங்க தாங்குறாங்க. இந்த பைபிளை வாசிக்கிறோம், தேவாலயத்திலே தினந்தோறும் இருந்தாங்க, வீடுகள் தோறும் அப்பம் விட்டாங்க. தேவாலயத்திலும் ஊழியம், வீடுகளிலேயும் அங்கே ஊழியம் நடைபெற்றது. பிசாசுடைய தந்திரம் மன்னிக்காமை, பிசாசுடைய தந்திரம் பெருமை, பிசாசுடைய தந்திரம் பொறாமை. பிசாசு உன்னை அழிக்க முடியாட்டா என்ன பண்ணுவான்னா, கடவுளுக்காக வேலை செய்ய முடியாதபடிக்கு உன்னை வீக் ஆக்கிடுவான். நம்ம பல பல சோதனைகளை விழ வச்சு நம்மளை வீக் ஆயிடுவான். நம்ம விழக்கூடாது, ஆண்டவருக்குள்ளே உறுதியாயிருக்க வேணும். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் இயேசு சொன்னார், பாதாளத்தின் வாசல்கள் சபை மக்களை மேற்கொள்ள முடியாது. சபை நான் முழு உலகத்தில் இருக்கிற சபை, லோக்கல் சர்ச்சையும் சொல்லுது, யுனிவர்சல் சர்ச்சையும், வேர்ல்டு வைடு சர்ச்சையும் அது சொல்லுது. ஏசாயா 54:17 நோ வெப்பன் ஃபார்ம்ட் அகைன்ஸ்ட் யூ ஷால் ப்ராஸ்பர். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். ஆண்டவர் எவ்வளவு அதிகாரம் தந்திருக்கார் தெரியுமா சபை மக்களுக்கு. உனக்கு விரோதமாக எவனாவது எழுந்தா அது ஒண்ணுமே பலிக்காது. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. மந்திரம் தந்திரம் குறி சொல்லுதல் நம்ம மேல பலிக்கவே பலிக்காது. நம்ம வீட்டை சுற்றி 1000 தகடு வச்சு நமக்கு விரோதமா எல்லா பேய் ஏறி விட்டாலும் நம்ம பக்கத்திலே நெருங்க முடியாது. ஏன்னா இயேசு நமக்குள்ள இருக்கிறார். இயேசுவை பார்த்து எல்லாம் பயந்து ஓடும். உன்னை பார்த்து பயந்து ஓடுது, நீ ஏன் பயந்து ஓடிக்கிட்டு இருக்கா? ஆகினாலே உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டிலும் உனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிற பிசாசை பார்க்கிலும் எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். It is not by might nor by power but by my spirit says the Lord God of hosts. பலத்தினால் அல்லங்க, நம்ம திறமையினால் அல்லங்க, ஞானத்தினால் அல்லங்க, தேவனுடைய ஆவியினாலேயே ஆகும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் பரலோகத்துக்கு போய் பரிசுத்தாவி என்ன செஞ்சாரு? அங்கிருந்து ஊத்தினார். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தாவி ஊத்தின பொழுது மக்கள் எல்லாம் சோர்ந்து போயிருக்கிற மக்கள் எல்லாம் என்ன செய்தாங்க? அவங்க பலன் அடைஞ்சாங்க. தைரியமாய் சுவிசேஷத்தை என்ன செஞ்சாங்க? அவங்க சொன்னாங்கன்னு பைபிள்ல வாசிக்கிறோம். ஆண்டவர் பரலோகத்துக்கு போனாரு இயேசு, மேல இருந்து ஆவியானவர் கீழே வந்தாரு. மக்கள்லாம் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு உலகத்துக்குள்ள போனாங்க. பாவிகள் மனம் திரும்பி சபைக்குள்ள வந்தாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியானவர் இந்த சபை, the church is energized by the Holy Spirit. பரிசுத்தாவியினாலே அது பலப்படுத்தப்பட்ட சபை. ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். என் வார்த்தையை நான் முடிக்க போறேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பாதாளத்தின் வாசல்களை உடைக்கிற 4 காரியங்களை சொல்லி என்னுடைய வார்த்தையை முடிக்கும்படியாக விரும்புகிறேன். பாதாளத்தின் வாசல்கள், சாத்தானுடைய தந்திரங்கள், சாத்தானுடைய திட்டங்களை உடைக்கணும்னு சொன்னா சபை என்ன செய்ய வேண்டும்? ரட்சிக்கப்பட்ட மக்கள், ஞானஸ்நானம் பெற்ற மக்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட மக்கள் சோல் வின்னிங் பண்ணணும், ஆத்ம ஆதாயம் பண்ணணும். ஆண்டவர் இந்தியாவில் வதன்னு தந்திருக்கார். எத்தனை கோடிங்க? 160 கோடியா? 140 கோடி பேர் இருக்கான். இந்தியாவில் மிகப்பெரிய சபை இருக்கும். மிஸ்பா சபை தான் பெரிய சபையாக போகுது. ஹல்லேலூயா. வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். சுவிசேஷத்தை அறிவிக்கணும், ஆத்துமாக்களை தாங்கன்னு கேட்கணும். என்னை கேளும், ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாக தருவேன். ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? அவர் சொல்லியிருக்காரு, அதை கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். என் நாமத்தினால எதை கேட்டாலும் தரும். பணத்தை கேட்டா பணத்தை தருவார். உலகத்திலே பணக்காரர்கள் கிறிஸ்தவங்க தான். பணக்கார நாடுகள் கிறிஸ்தவ நாடுகள் தான். இந்தியாவிலிருந்து ஏன் வரிசையா போய் அந்த எம்பசியில போய் நிற்கிறான்? அமெரிக்கன் எம்பசியில, யூகே எம்பசியில, சுவிட்சர்லாண்டுக்கு போறதுக்கு, அங்க வேலையை பார்க்கறதுக்கு, டென்மார்க்குக்கு எல்லாம் எம்பசி ஏன் போறான்? அது ஆசீர்வாதமான நாடுகள், இயேசு இருக்கிற நாடுகள். உயிரோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
ஆகிய வேதம் சொல்லுது அப்போஸ்தலர் 26:17 to turn them from the power of Satan to God. சாத்தானுடைய வல்லமையிலிருந்து, இருளின் அதிகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்குள்ள நம்ம மக்களை நடத்துற பெரிய வேலையை சபைக்கு ஆண்டவர் தந்திருக்காரு. உயிரோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இரண்டாவதாக இன்டர்செஷன், பரிந்து பேசி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த மக்கள்லாம் இப்படி அழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஆண்டவரே கெட்டு போய்கிட்டு இருக்காங்க, இவங்களெல்லாம் ரட்சி ஆண்டவரே. கிராமத்தில் சுவிசேஷம், பட்டணத்தில் சுவிசேஷம், யூடியூப் மூலமாக சுவிசேஷம் சொல்லி ஜெபம் பண்ணும்போது ஆவிக்குரிய யுத்தம். எபேசியர் 6:10 மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்காங்க. அமைதியா இருக்கிற இடத்துல இயேசு நாமத்தில் ஜெபிக்கும் போது எல்லாம் மாறும். இந்த கட்டுகள் எல்லாம் உடையும், பாதாளத்தின் வாசல்கள் உடையும். மூன்றாவதாக இயேசுவுக்காக பேசணும். ஸ்பீக் அப் ஃபார் ஜீசஸ் இன் பப்ளிக். மக்களுக்கு மத்தியில் இயேசுவை சொல்லாம என்ன செய்யக்கூடாது இருக்கும். யூ ஆர் an ambassador of Christ. நீங்கள் கிறிஸ்துவின் ஸ்தானிகர்கள் என்று பைபிள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம இந்தியாவில் உள்ள ஒரு அம்பாசடர் அவர் அமெரிக்காவில் இருப்பார், அமெரிக்காவில் உள்ள அம்பாசடர் நமக்கு இங்கே இருப்பார், பாகிஸ்தானில் இருப்பார், பாகிஸ்தானில் உள்ளவர் இங்கே இருப்பார். அங்கே உள்ள மக்களுக்கு பாதுகாப்பு, அங்குடைய மக்களுக்குடைய காரியங்கள் எல்லாம் பேசுறதுக்கு ஸ்தானாபதிகளாக இருப்பார். நம்ம பரலோகத்தினுடைய ஸ்தானாபதிகளாக பூலோகத்தில் என்ன செய்கிறோம், நம்ம இருக்கிறோம். ஆகினாலே இயேசுவுக்காக பேசணும், இயேசுவுக்காக சாட்சி சொல்லணும், இயேசு நாமத்தை உயர்த்தணும். நான்காவதாக do something to advance the kingdom of God. தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்கப்பா. ஒரு சேரை தூக்கி போடுங்க, ஒரு பெருக்குங்க, இல்லாட்டா சமைச்சு கொண்டு வாங்க, இல்லை ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க, இல்லாட்டா மிஷினரிகளை தாங்குங்க, இல்லாட்டா பணமாக கொண்டு வந்து கொடுங்க, இன்னொரு பிரான்ச் நம்ம ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஏதாவது செய்யுங்க. அல்லேலூயா, தத்தமா சொல்லுங்க. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருக்கு நீங்கள் தேவை. அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை தெரிந்திருக்கார். சோம்பேறியா ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவங்களா மாத்திரம் இருக்கிறதுக்காக ஆண்டவர் நம்ம என்ன செய்யல, அழைக்கல. The promise will prevail. இயேசு என்ன ப்ராமிஸ் பண்ணாரு, பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளவே செய்யாது. அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவருடைய நாமத்துக்கு. சாத்தானுடைய சேனையும் போராடுது, தேவனுடைய சேனையும் போராடுது. இதை யார் ஜெயிப்பா? சாத்தான் உருவாக்கப்பட்டவன். He is a created being. கடவுள் உருவாக்கப்பட முடியாதவர், அவர் உருவாக்குகிறவர். உருவாக்குகிறவர் ஜெயிப்பாரா, உருவாக்கப்பட்டவன் ஜெயிப்பானா? உருவாக்கினவர் தான் ஜெயிப்பாரு. இயேசு சொல்றாரு, நானே வழி சத்தியம் ஜீவன், என்னை அல்லாமல் பரலோகத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொன்னார். அவர் சொல்றாரு, பாதாளம் ஜெயிக்காது, அவனை நான் ஜெயித்துட்டேன். ஒரு பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இயேசு உயிர் கொடுத்தாரு. இட் இஸ் ஃப்ரைடே பட் சண்டே இஸ் கமிங். இயேசுவை பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சிலுவையில் அடிச்சாங்க. திஸ் இஸ் ஓன்லி ஃப்ரைடே. இது வெள்ளிக்கிழமை மாத்திரம்தான். ஆனா ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரப்போகுது. இயேசு உயிரோடு எழுப்ப போறாரு. அவர் சொன்னபடியே உயிர் திறந்தார், பரலோகத்துக்கு போனார். நான் வரப்போறேன் என்று சொல்லி இருக்கிறார். சீக்கிரம் வரப்போகிறார். நம்ம ஆயத்தமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், ஜெபம் பண்ணிக்கொண்டே என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, you are an overcomer. சாத்தானுடைய கூட்டத்தை நீ மேற்கொள்ளக்கூடியவன் என்று பைபிள் சொல்லுகிறது. சாத்தான் நம்முடைய கால்களின் கீழே. ஹல்லேலூயா. இயேசு நமக்குள்ள இருந்தா சாத்தான் கால்களுக்கு கீழே. இயேசு நமக்குள்ள இல்லாட்டா அவன் நம்ம தலை மேல ஏறி உட்கார்ந்துக்கிடுவான். அவன் தலை மேல இருக்கணுமா, காலுக்கு கீழே இருக்கணுமா? அப்போ இயேசு உங்களுக்கு தேவை. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சாத்தான் இப்பொழுதே நடுங்க ஆரம்பிக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, அவன் நினைச்சான் கிறிஸ்துவை கொன்னுட்டோன்னு நினைச்சான். தந்திரமா மத போதகர்களை வச்சு, அரசியல்வாதிகளை வச்சு அவரை கொன்னுட்டோம் அப்படின்னு என்ன செஞ்சான்? அவன் நினைச்சான் அவர்
அவர் உயிரை கொடுத்த உடனே, ஆவியை விட்ட உடனே நரக பாதாளத்தில் இறங்கி அந்த பழைய பாம்புடைய தலையை முதலாவது நசுக்கினாரு. ஹல்லேலூயா. சாத்தான் கூட்டங்களை பந்தாடினார். 3 நாள் பூமிக்கு கீழே இருந்து உருட்டு பருப்பை கடைஞ்ச மாதிரி, தயிரை கடைஞ்ச மாதிரி இந்த சாத்தான் கூட்டத்தை கடைஞ்சு எடுத்து 3ஆவது நாள் வெற்றி பெற்றேன் அப்படின்னு மேல வந்துட்டாரு. அப்படிப்பட்ட ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் 2 லட்சம் பேர் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டாட்டா இன்றைக்கு இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை அமைத்து பார். அவர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவாய். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ண போறோம். இந்த கல்லின் மேல் இயேசு கிறிஸ்து சபையை கட்டிடுவார். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. சாத்தான் மேற்கொள்ள முடியாது. மேற்கொண்டது போல இருக்கலாம், ஆனால் நிச்சயமா அவன் மேற்கொள்ள முடியாது. யோபுவ 10 பிள்ளைகளையும் காலி பண்ணிட்டான். எல்லா சொத்தையும் எடுத்துட்டான். எல்லாம் காலி பண்ணிட்டோம் நினைச்சான். ஆனா யோபு சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். இழந்து போன எல்லாவற்றிலும் டபுள் மடங்கு அவனுக்கு கிடைச்சது. இரட்டிப்பான நன்மைகளை ஆண்டவராகிய தேவன் கொடுத்தார். தாவீது இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டான். ஒன்று குறையாமல், நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் லேக்கிங். ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி கூட மிஸ் ஆகல. ஏற்கனவே அவன் கொள்ளையடிச்சு வச்சதுகளும் சேர்த்து எடுத்துட்டு வந்தான். தாவீதின் கொள்ளை, the plunder of David. ஆண்டவர் ஆத்துமாக்களை இந்த திருச்சபைக்கு கொள்ளை பொருளாக கொடுக்க போகிறார். நாம் செய்ய வேண்டியது ஜெபம் பண்ண வேண்டும், நற்செய்தியை அறிவிக்க வேண்டும், இயேசுவை அறிவிக்க வேண்டும். சபையில ஆராதனை நல்லா நடக்கணும், ஜெபம் நல்லா நடக்கணும். சகோதர சகோதரிகள், நோவா பேழை மாதிரி, நோவா பேழைக்குள்ள யானை இருந்தது, குதிரை இருந்தது, கழுதை இருந்தது, எருமை இருந்தது, பாம்பு இருந்தது, பல்லி இருந்தது, எல்லாம் ஒரே ஆர்க்குள்ள இருந்தது. சண்டை போடாம இருந்தது. ஏன்னா நோவா அங்கே இருக்காரு, கர்த்தர் அங்கே இருக்காரு. அத மாதிரி ஒருவரில் ஒருவர் அன்பாக, ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவருக்கொருவர் மன்னித்து, நம்ம அன்பினாலே காரியங்களை நடக்கணும். பொறாமையே வரக்கூடாது, பெருமையே வரக்கூடாது, யாரையும் குறைச்சு பேசக்கூடாது. இது தேவனுடைய திருச்சபை. தேவன் சந்தோஷப்படுவார், ஏராளமான ஆத்துமாக்களை தருவார். நற்செய்தி அறிவிக்க மறக்க கூடாது. ஆராதனை இருக்கணும், ஜெபம் இருக்கணும், ஐக்கியம் இருக்கணும், சுவிசேஷ ஊழியம் இருக்கணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த கல்லின் மேல், இந்த கல்லின் மேல் இயேசு கிறிஸ்து சபையை கட்டிடுவார். இந்த கல்லின் மேல் இயேசு கிறிஸ்து சபையை கட்டிடுவார். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாதே, மேற்கொள்ளாதே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுப்பி நிற்க போகிறோம். இந்த சபை ஆண்டவருக்கென்று பிரதிஷ்டை பண்ண போகிறோம். ஆண்டவருக்கென்று பிரதிஷ்டை பண்ண போகிறோம். இந்த சபைக்கு கொடுத்தவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த சபைக்கு வந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஒரு சிறு உதவி செய்தவர்கள் கூட தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு பரலோகத்திலே பெரிய பலனை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருங்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து மனிதர்கள் உங்கள் மடியிலே போடுவார்கள். தேவனுக்கு கொடுக்கிறவர்கள் தரித்திரராய் போனவர்களாக இருக்கவே மாட்டார்கள். தேவனுக்கு கொடுத்தவர்கள் செழிப்பார்கள். ஆண்டவர் செழிக்க வைப்பார். உங்களுடைய குடும்பத்தை செழிக்க வைப்பார். உங்களுடைய வேலை, உங்களுடைய வருமானம், உங்களுடைய தொழில், உங்களுடைய சந்ததி கோடா கோடியாக அவர் பெருக வைப்பார். ஏராள ஆசீர்வாதங்கள், அநேக வாக்குத்தத்தங்கள்
இயேசு கிறிஸ்துவுக்குள் அவைகள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்டால் இந்த பைபிள்ல இருக்கிற ஆயிரக்கணக்கான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய குடும்பத்தாருக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய சந்ததி 1000 தலைமுறை 1000 தலைமுறை இரக்கம் பெற்றவர்களாக மாறுவீர்கள். இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்றதுக்கு முன்னால உங்களை நீங்கள் பிரதிஷ்டை பண்ணுங்கள். ரீடெடிகேட் யுவர்செல்ஃப். உங்களை மறு பிரதிஷ்டை பண்ணுங்கள். ஆண்டவரை விட்டு தூரமாய் போயிருந்தால், ரகசியமான பாவங்களினால் சாத்தானுக்கு இடம் கொடுத்திருந்தால், ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியும், உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவும், என்னை பரிசுத்தமாக்கும். ஒரு முறை கூட ஆண்டவரே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை டெடிகேட் பண்ணுகிறேன். ஆலயத்தை பிரதிஷ்டை பண்றதுக்கு முன்னால ஆண்டவரே எங்களை நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறோம் என்று ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்காம வலது கையை நெஞ்சில வச்சு, ஆண்டவரே என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். அநேக வார்த்தைகளை கேட்டேன், ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்டேன். இந்த வார்த்தையெல்லாம் என் வாழ்க்கையில பலிக்கட்டும், என் குடும்பத்துல பலிக்கட்டும். எங்க குடும்பத்தில் இருக்கிற சாபம் இன்றோடு நீங்கி போகட்டும். சாபத்தை போக்குகிற இயேசு, வியாதிகளை சுகமாக்குகிற இயேசு, வறுமையை போக்குகிற இயேசு, கடன்களை போக்குகிற இயேசு, ஒரு பெரிய செழிப்பை எனக்கு தாங்க. என் குற்றங்களை மன்னிங்க, குறைகளை மன்னிங்க. தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, ரகசியமாகவோ துணிகரமாகவோ நான் செய்த எல்லா பாவங்களையும் கிருபையாக எனக்கு மன்னிங்க ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்ற ஜெபத்தை சொல்லுங்க. அன்புள்ள இயேசுவே, அன்புள்ள இயேசு, உம்மிடத்திலே வருகிறேன். என்னுடைய பாவங்களை, சாபங்களை அப்புறப்படுத்தி உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் என்னை கழுவி என்னை சுத்தமாக்கும். நீர் மாத்திரம் என்னுடைய தேவன், நீர் மாத்திரம், வேறு யாரையும் நான் கும்பிட மாட்டேன். நீரே என் ஆண்டவர். உம்முடைய பிள்ளையாக என்னை தொடர்ந்து வைத்துக் கொள்ளும். ஆண்டவரே என்ன ஆசீர்வதியும், என் சந்ததி ஆசீர்வதியும், என் வேலை ஆசீர்வதியும், படிப்பு ஆசீர்வதியும், கைட்டு செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். என்ன ஆசீர்வாதமா மாற்றும், ஆசீர்வாதமா மாற்றும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஆமென், ஆமென். இப்பொழுது ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ண போகிறோம். நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கீங்க. நீங்க எதை கேட்டாலும் தருவேன் ஆண்டவர் சொல்லி இருக்காரு. போதகரும் பிள்ளைகளும் வந்து நிற்கும்படி கேட்கிறேன். செலினா வரும்படி கேட்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேற பாஸ்டர்ஸ் வந்திருந்தா வரும்படியாக கேட்கிறேன். ஹல்லேலூயா. இவர்களுக்காக விசேஷமா ஜெபம் பண்ண போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த குடும்பத்தை அவருக்கு என்று தெரிந்தெடுத்திருக்கிறார். தங்களுக்கு இருக்கிறது எல்லாம் கொடுத்து வித்து அல்ல இந்த சபையை கட்டுவதற்கு அவர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள். ஆண்டவர் இவளை அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பார். நல்ல வீடுகளை தருவார், நல்ல எதிர்கால ஊழியத்தை தருவார், நல்ல ஆத்துமாக்களை தருவார். நீங்க அநேகர் வந்து நீங்க சொல்லப்பட்ட வார்த்தைகளின்படி வளர்ந்து பெருகக்கூடிய அளவுக்கு உதவியாக இருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சேனையை போல தாவீதுடைய சேனை பெருகியது என்று சொன்னது போல அவிதமாய் ஒரு பெரிய சேனையாய் தேவன் இவர்களை ஆசீர்வதிக்க போகிறார். இவர்களுக்காகவும் திருச்சபைக்காகவும் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் தேவனே, எங்கள் பிதாவே, அருமையான மிஸ்பா பாஸ்டர் ராஜாவுக்காக ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, சகோதரி உஷாவுக்காக ஜெபம் பண்றோம். டேனிக்காக ஜெபம் பண்றோம். ஆரோனுக்காக ஜெபம் பண்றோம். உங்களுடைய பெற்றோருக்காக ஜெபம் பண்றோம். சபை மக்களுக்காக ஜெபம் பண்றோம். உதவி செய்கிற எல்லாருக்காக, கொடுத்தவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனுடைய நாமத்தினாலே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இவளை ஒரு முறை கூட நாங்கள் மறு பிரதிஷ்டை பண்ணுகிறோம். உமக்கென்று வேறு பிரிக்கிறோம். உம்முடைய வல்லமை, உம்முடைய வரங்கள், உம்முடைய கிருபைகள், உம்முடைய ஆசீர்வாதங்கள் இவர்கள் மேலே தங்கி இருக்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்றோம்ப்பா. இப்பொழுதும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனுடைய நாமத்தினாலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மிஸ்பா ஆசீர்வாத மையத்தை, மிஸ்பா ஜெப வீட்டை, மிஸ்பா சர்ச்சை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனுடைய நாமத்தினாலே உமக்கென்று பிரதிஷ்டை செய்கிறோம். உமக்கென்று வேறு பிரிக்கிறோம். ஜெப வீடாக,
துதியின் வீடாக, ஆராதனையின் வீடாக, நடன களிப்போடு உம்மை துதிக்கிற வீடாக, சுகமளிக்கிற ஒரு ஆஸ்பத்திரியை போல திரளான மக்கள் வந்து இலவசமாய் சுகத்தை பெற்றுக் கொண்டு போகிற இடமாக, தேவன் விரும்புகிற சகல காரியங்களும், வேதத்திலே சொல்லப்பட்ட சகல காரியங்களும் இந்த திருச்சபையிலே நடப்பதாக, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்களை கொண்டு வந்து இவர்களுக்கு துணையாக தந்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த முழு வட்டாரமும் ஆசீர்வதிக்கப்படும். திருச்சி ஆசீர்வதிக்கப்படட்டும், தமிழ்நாடு ஆசீர்வதிக்கப்படட்டும், இந்தியா ஆசீர்வதிக்கப்படட்டும். முழு உலகமும் இந்த திருச்சபையிலே ஏறெடுக்கப்படுகிற ஜெபத்தின் மூலமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். மகா பெரிய சபையாக இவர்கள் வளர்ந்து பெருகுவார்களாக. ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். கர்த்தர் நல்லவர். ராபாதான்